ராஜீவ் காந்தி பிழைக்க தெரிந்தவர், கல்யாண சுந்தரம் பிழைக்க தெரியவில்லை, அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் நீங்க எப்படி இல்லை இல்லை ராஜீவ் ஒப்பிட்டே சொல்றாங்க. இந்த ஜாதிக்காரன் ஆகாது, இந்த மதத்துக்காரன் ஆகாது, இந்த பேச்சு அதிமுக நீங்க பார்க்க முடியாது. ஒரு நியூட்ரலான ஒரு பார்ட்டி தான் ஆல்மோஸ்ட். என்னை பேசவே நீ அனுமதிக்க மாட்டாய், நீ என்ன பேச வந்தாலும் உன்னை பேசுறதை நாங்கள் கட் பண்ணுவோம். இது எவ்வளவு பெரிய அராஜகம், இது ஒரு ஆதிக்க மனப்பான்மை இல்லையா? சபரீசன் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்படக்கூடிய நிறுவனம் தான் கூடுமானவரை இங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்களுடைய தலைப்புகளை தீர்மானிக்குது. திமுக விசிக கூட்டணி உடையுமா, விசிக வெளியேறுமா? நாடும் நாட்டு மக்களும் பயந்து இருக்கிற ஒரு காலகட்டம், விவசாயிகள் போய் கருப்பு கொடி காட்டுகிற காலகட்டத்தில் மக்கள் வாழ்க்கையை இழந்து துடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 2025 2026 அவங்களுக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால் தமிழ்நாட்டை திமுகவிடம் வந்து காப்பாற்றியாக வருகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியோடு சேர்ந்து தொலைதொலத்து போய்விடும். விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது, ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்கிறது, சகல செக்டாருக்கு துரோகம் செய்யுது. இந்த திமுக கூட்டணி கட்சிக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் திமுக செய்யற தப்புகளை சுத்தி காட்டி பேசினார். ஸ்டாலின் செய்யறது தப்பு, உதயநிதி செய்யறது தப்பு. இப்ப விடுதலை சிறுத்தைகளை சாப்பிட்ட கட்சி திமுக என்பது வெளிப்படையா தெரியுதா தெரியல உங்களுக்கு? நீங்க வந்து பேசலாமா பிஜேபி வந்தா தின்னு ஓடும் கட்சி? இல்ல கரெக்ட் தான். விசிகாக்குள்ளாரே 2 அணிகளாக விசிகா திமுக விசிகா அப்படின்னு சொல்லி ஒரு அணி இருக்கு. மற்ற எல்லா கட்சிக்குள்ளும் ஒரு அணியை திமுக உருவாக்கி, தன்னுடைய மகள் தன்னை அப்பா என்று அழைத்துவிடக் கூடாது என்று சொன்ன தலைவரினுடைய மகன் நாடெல்லாம் தன்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று விரும்புகிற இடத்திலே காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் அவர்களை பார்த்து அவர்களே வெட்கப்பட்டுக் கொள்ளுகிற அளவில் தமிழக வரலாற்றில் இருண்ட காலம் தமிழ்நாட்டிற்குள் அனுமதித்திருக்கிற இந்த போதை கலாச்சாரம், கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை தமிழ்நாடு வரலாறு இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை. நாங்கள் கருணாநிதியை விட மோசமான ஆட்சியாளர் இல்லை என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் எங்கள் கருத்தை ஸ்டாலின் மாற்றி இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசு தமிழா பேசு அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வந்து உங்களுடைய இயல்பான நேர்காணல்கள் போல் அல்லாமல் உங்களுடைய ஒரு பாதை, உங்களுடைய ஒரு பயணத்தை முழுமையாக ஒரு மீட்டெடுத்து ஒரு பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கூடவே சமகால அரசியல் பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு நேரம் இருக்கும்னு நான் நம்புறேன். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் எப்படி அரசியலுக்குள் வந்தார்? உங்களுடைய அரசியல் ஈர்ப்பு அல்லது அந்த அரசியலுக்கான ஒரு முதல் ஸ்பார்க் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஆமாங்க, முதல்ல வந்து கொஞ்சம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசமிழா பேசுக்கு வந்தாலும் கூட பேசமிழா பேசு என்பது நாங்கள் இந்த தவழ்ந்து நடை பயில்கிற காலத்திலிருந்து பேசுதமிழா பேசு தவழ்கிற காலத்திலும் நாங்கள் இருந்திருக்கிறோம். நாங்கள் தவழ்கிற காலத்திலும் பேசமிழா பேசு எங்களுக்கு கை கொடுத்திருக்கிறது என்கிற அளவில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு உறவு உண்டு. அது சேனலோடு மட்டும் இல்லை, உங்களோடும் எனக்கு அப்படியான அந்த உறவுங்கிறது வெகு காலமாக நமக்கு இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போ கேட்குற இந்த செய்திகள் வந்து அரசியலுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது பள்ளிக்கூட காலத்துலிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் முதலாக வந்து ஏஐஒய்எஃப் ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷனுடைய உறுப்பினராக என்னை இணைத்து கொண்ட போது நான் வந்து 8வது படிச்சுட்ருக்கேன். அந்த வயதில் அங்கே வந்து கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ரூல். அப்போ இருந்தாலும் அங்கே சகாதேவன் சொல்லி ஒரு தோழர் இருந்தார். அவர் அப்போ சிங்கானல்லூர் நகர செயலாளராக இருந்தவர். அவர் வந்து எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தங்காட்டி அவருடைய பையனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு சேர்த்தி கொடுத்தார். ஆனால் உண்மையில் 8ஆம் வகுப்பு இருக்கும்போது அஃபீஷியலாக நம்ம ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு அமைப்பில் இணையறமே ஒழிய அதற்கு முன்பாகவே நான் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போயிருக்கிறேன். 3வது 4வது படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஆட்டோவில் உட்காந்து பேசிட்டு போவாங்க. அப்போல்லாம் வந்து முறை என்னங்கன்னா, தேர்தல் நடக்கிற நாளன்று அந்த வாக்குச்சாவடி முன்னால் வண்டியை நிறுத்தி பேசலாம். அந்த கடைசி கட்டத்தையெல்லாம் பார்த்தவர்கள் நாங்கள் தான். அநேகமாக அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அதில் வந்து போய் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட போய் உட்காந்துக்கிறது, சும்மா மைக்கு தட்டி பார்க்குறதா, நான் ஒன்றும் பிரச்சாரமெல்லாம் பண்ணல. அப்படி ஒரு இது இருந்தது. இடதுசாரி கருத்துக்களால் முழுமையாக ஈர்க்கப்பட்டு ஒரு கம்யூனிஸ்டாக நம்மை வரித்து கொள்ள வேண்டும் என்கிற இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய வரலாறை படிப்பது, மார்க்சியத்தை படிப்பது, மார்க்சிய வகுப்புகளை போய் தேடி மார்க்சிய வகுப்புகளை எல்லாம் நம்ம அட்டன் பண்ணுறது, அந்த புத்தகங்களை தேடி படிக்கிறது, இப்படித்தான் தொடங்குச்சு. அந்த தொடக்கம்ங்கிறது முழுக்க ஒரு கம்யூனிச இயக்கத்தினுடைய ஒரு கோட்பாடுகளோடு மையப்படுத்தி தான். இந்த பேர் பொதுவாக இந்த கல்யாண சுந்தரம்ங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய இந்த திராவிடர் கழக அல்லது திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்களில் பொது பெயராக வைக்கப்படக்கூடிய ஒரு பெயர். அந்த மாதிரி இந்த கல்யாண சுந்தரம்ங்கிற பெயருக்கு ஏதாவது பெயர் காரணம் இருக்கு? நிச்சயமா இருக்குங்க. அது வந்து அது கம்யூனிஸ்டுகள் வைக்கிற பெயர் கல்யாண சுந்தரம்ங்கிறது. அதிகம் அப்படின்னா கம்யூனிஸ்ட்கள்ட்ட இருந்து ஆமாங்க களவாடி அது எடுத்துட்டாங்களே தெரியல. ஆனா நிறைய நம்ம படிக்கிற வரலாற்றுல கல்யாண சுந்தரம்ங்கிற பேரை வந்து திருவிக்கா அவர்களுக்கு நாம் முதல்ல பார்க்கிறோம். தமிழ் தென்றல் என்று அவரை சொல்கிறார்கள். அவருடைய மேடை பேச்சும் அவருடைய எழுத்தை நாம் இப்பொழுதும் படிக்கிறோம். ஆனால் மேடை பேச்சு இருந்தது, அவங்க அன்னைக்கு இருக்கிறவங்க சொல்கிற செய்தி தான் நமக்கு இருக்கிற செய்தி. எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. தமிழ் தென்றல் என்று ஒருவர் புகழப்பட்டிருக்கிறார் என்றால் எப்படி இருந்திருக்கும் என்பதை இன்றைக்கும் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். தமிழுக்காக என்னென்னமோ செய்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இவர்களெல்லாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற காலத்திலே வந்து உண்மையில் தமிழுக்கான பங்களிப்பை கொடுத்த மாபெரும் ஒரு மனிதராகத்தான் திருவிக்கா அவர்களை பார்க்கிறோம். திருவிக்கா அவர்களை கடந்து வந்த பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவரும் உங்களுக்கு நல்லா தெரியும். கம்யூனிஸ்டுகளினுடைய அவருடைய அந்த நீண்ட நெடிய பயணத்திலே அவருடைய குறுகிய கால பங்களிப்பாக இருந்தாலும் கூட அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவர் ஆட்சி அமைத்த பிறகு அவர் சொன்ன செய்திகளில், நான் அமர்ந்திருக்கிற அந்த நாட்காலிகளிலே ஒரு கால் அது பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் என்கிற அதை சொல்வார். அந்த அளவுக்கு ஒரு நாடறிந்த நல்ல தமிழ் கவிஞராக, ஒரு புரட்சிகர சிந்தனை கொண்டவராக அறியப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆனால் என்னுடைய பெயர் வச்சது யாருடைய பெயர் ஞாபகமாக வச்சாங்க அப்படின்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சியில் மக்கள் தலைவர் கல்யாண சுந்தரம் இருந்தார். நீங்கள் ஹிந்து நாளேடு கூட ஒரு செய்தி போட்டிருக்கும். இன்றைக்கி நான் அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கல்யாண சுந்தரம் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி விட்டார், இனி என்ன எம்ஜிஆர் காட்டில் மழைதான் என்று சொல்லி ஹிந்து நாளேடு போட்ட செய்தி இவங்க எடுத்து தமிழ் படுத்தி போட்டிருப்பாங்க. அப்படின்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்தவர். அதையெல்லாம் தொடர் தா பாண்டியன் அவர்கள் இருக்கிற போது மிக தெளிவாகவே சொல்லியிருப்பார். அதிமுகவின் தொடக்க காலங்களில் இவங்க வந்து கல்லால் அடித்தும் கத்தியால் குத்தியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கொலை செய்கிற நிலைக்கு திமுக போன போது கம்யூனிஸ்டுகள் எப்படி அரணாக இன்றைக்கு நின்றார்கள் என்பதை எல்லாம் பற்றி பேசியிருப்பார். அவருடைய ஞாபகமாகத்தான், மக்கள் தலைவர் கல்யாண சுந்தரம் அவருடைய ஞாபகமாகத்தான் எனக்கு அந்த பேர் எங்கள் அப்பா வச்சார். ஆனால் அதில் கெட்ட வாய்ப்பு என்னன்னு சொன்னால், 84 எனக்கு பேர் வச்சார், 87 கல்யாண சுந்தரம் கட்சியை பிரிச்சுட்டு போயிட்டார். யூசிபிஐ என்கிற ஐசிபி தொடங்கி அப்புறம் யூசிபிஐ, யுனைடெட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லி அதெல்லாம் தாப்பா போன்றவர்கள் போனார்கள். பிறகு அந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைக்கப்பட்டது. இப்படிலாம் வரலாறு. எனவே இந்த பேருக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போகும்போது கல்யாணம் என்றெல்லாம் சொல்கிறதோ கல்யாண சுந்தரம் சொல்கிறதோ கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு அந்த தலைவர்களையெல்லாம் இவங்களெல்லாம் படித்த பிறகு இந்த பேர் குறித்தே நமக்கு ஒரு பெருமிதம் வந்துருச்சு. அந்த அவங்களவுக்கு தகுதி இல்லை என்றாலும் கூட அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த பேர் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இது ஒரு தன்னடக்கமான ஒரு பதிலாக எடுத்துக்கிறேன். பேர் காரணம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உங்களோட முதல்ல ஒரு ஜனரஞ்சகமா அல்லது உங்களுடைய பள்ளிக்காலத்துக்கு பிறகு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு மேடைங்கிறது வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மேடை. உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த காணொலியின் வாயிலாக அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ராஜ்மோகன் எல்லாம் வந்து ஒரே ஒரு சுற்றில் ஒரே இதுல வந்து நீங்க பங்கெடுத்தீங்க இல்லையா? ஸோ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மேடை உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது? அண்ட் உங்களுக்கு எப்படி தமிழ் மேல இந்த ஒரு ஆர்வம் வந்தது? ஆமாங்க, தமிழ் மேலே ஆர்வம் வந்ததுங்கிறது இப்போ நான் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு 34ஆம் ஆண்டு நான் மேடை பயணம் செய்கிறேன் என்னுடைய வயதில். முதல் நான் 1991ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நான் வந்து முதல் பேச்சு பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கிறேன். அந்த இருந்து இந்த மேடை பேச்சு என்பதற்காக நாம் உண்மையிலேயே உழைத்திருக்கிறோம். அது நமக்கு கை வந்தது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துது. நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன்னா அந்த தமிழ், அது இறைவன் கொடுத்த, அது எதற்காக எனக்கு கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் அது என்னை இன்னைக்கு வரைக்கும் பெரிய உயரங்களை கொண்டு வருது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா உண்மையில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு முன்பே நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பேச ஆரம்பிச்சிட்டேன். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் 63 தொகுதிகளிலே காங்கிரஸை வீழ்த்த பிரச்சாரம் செய்கிற போது அத்தனை தொகுதிகளிலும் நான் பேசியிருக்கிறேன். அப்போ வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மேடைக்கு முன்னதாகவே உங்களுக்கு நாம் தமிழர் மேடைகள் நான் ஒரு நல்ல அறிமுகம் ஆயிட்டேன். சமயத்தில் அறிமுகம் ஆயிட்டேன்னா இந்த எங்கள் தோழர்கள் மத்தியில், எங்கள் உறவுகள் மத்தியிலெல்லாம் எனக்கு நல்ல ஒரு அறிமுகம் இருந்துச்சு. இந்த மேடை எனக்கு எப்படி வாய்க்குது அப்படின்னு சொன்னால், அதுவுமே நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தேன். அது முன்னாடி அப்போ வந்து என்னுடைய மாணவர்கள் மத்தியில் நான் பேசுகிற போது மறைந்த தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் குறித்து நான் வியந்து பேசுவேன். நான் ஃபிசிக்ஸ் தான் எடுப்பேன், இருந்தாலும் கூட என்னுடைய வகுப்புகளில் இதெல்லாம் பேசிக்குவோம் நாங்கள். அப்போ நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களை குறித்து பேசும்போது அர்ஜுன் என்று சொல்லி ஒரு மாணவர், இப்பொழுது வந்து அவர் உதவி இயக்குநராக இருக்கிறார். இங்கே சென்னையில் தான் இருக்கார் அவர். எல்லாம் அந்த வகுப்பில் இருந்தவங்க.
அப்போ அவங்க வந்து அவன் படித்து முடிச்சுட்டு போய் கல்லூரிக்கு போன பிறகு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிவியில் வர்றதை பார்த்துட்டு அவர் எனக்கு அழைச்சு, நெல்லைக்கண்ணன் ஐயா தான் வந்து நடுவராக இருக்காரு, நீங்கள் எங்களுக்கு அவரை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, நீங்கள் போகணும் அப்படின்ட்டு அதற்கான அந்த அப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த விண்ணப்பம் செய்ததே அவர் தான். அப்போ எனக்கு என்னென்னா அப்போ ஒரு கூச்சம், நம்ம போய் நீ போட்டிகள்லாம் போய் பேசிட்டு இது நல்லா இருக்குமா இப்படி வந்துட்டுமே அப்படின்ட்டு சரியாக வருமா, இல்லை போங்க பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி தான் நான் அதுக்குள்ளே போய் கலந்துக்கு போனேங்க. தோழர் ராஜ்மோகன் போன்ற இன்னும் தேவகோட்டை ராமநாதன் நிறைய பேருடைய அருமையான ஒரு நட்பு கிடைச்ச ஒரு களம் அந்த களம். அதே மாதிரி அந்த தமிழ் பேச்சங்கள் மூச்சு நடைபெறுகிற போது அங்கே இருந்தவங்கள இன்றைக்கி நான் வந்து அரசியல் களத்தில் யாரெல்லாம் நேருக்கு நேராக எதிர்க்கிறோமோ, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், பெருமரியாதைக்குரிய திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அக்கா அருள்மொழி அவர்கள், இவங்கெல்லாம் நடுவர்களாக இருந்தார்கள். ஓகே, அந்த இதில் செஷனில் கவிஞர் மு மேத்தா அவர்கள், இவங்க எல்லாமே ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்களோடு. அதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வந்துச்சு இடையில. அதனால் நான் வந்து நெல்லைக்கண்ணன் ஐயா வந்து என்னோட எண்ணெயவே பிளாக் பண்ணி வச்சுருந்தார். பிறகு நான் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறிய பிறகுதான் அவர் என்னை வந்து என்னோட பேசுவதற்கே அவர் இது பண்ணார். அப்போ நாங்கள் கடைசியாக ஐயா மறைவுக்கு பிறகு அவரோட பேசினேங்கிற எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஓகே, அதையெல்லாம் அவருடைய நினைவு. நீங்கள் இறுதி சுற்று வரை வந்தீங்க இல்லையா? இறுதி போட்டியாளர். இறுதி போட்டி நான் ரன்னர் அப்புங்க. அதில் வந்து வெற்றியாளர் வந்து ராஜ்மோகன், நீங்கள் வந்து ரன்னர் அப். அது உண்மையில் அவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இடையிலேயே சிக்கலெல்லாம் வந்துருச்சு. ஓகே, அது ஐயாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் கருத்து மாறுபாடுகள் வந்து அதை சொன்னால் நிறைய பேசலாங்க. ரொம்ப ருசிகரமாக காலம் பாருங்க எவ்வளவு வேகமா சொல்லன்று. இன்னைக்கு உங்களுடைய சக போட்டியாளராக இருந்தவர் வந்து இன்னைக்கு தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இல்ல ராஜ்மோகன் வந்து ஒரு அருமையான நண்பருங்க. அவர் இன்னைக்கு தாவேகால இருக்காரு. அரசியல் ரீதியா ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு வரோம்னாலும் அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர். நான் பார்த்த நல்ல மனிதர்கள்ல அவரெல்லாம் இருக்கார். அவர்ல ரொம்ப தன்மையான மனிதர், ரொம்ப ஒரு நல்ல கடினமான உழைப்பாளியும் கூட. தொடர்ச்சியா அந்த மேடைக்கு பிறகு எவ்வளவோ கடந்து நிச்சயமாங்க. அதுல எனக்குமே நான் என்ன யோசிப்பேன்னா, அதுல முழுமையா வந்து அரசியலுக்குள்ள இயங்கணும்னு வந்தவங்க நான் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு, வேற யாருமே இல்லை. அந்த மாதிரி ஊடகம் இந்த மாதிரி எல்லாருமே ஊடகங்கள்ல அப்படித்தான் போனாங்க. ராஜ்மோகன் கூட அந்த பாதையில ரொம்ப தூரம் பயணிச்சார், நல்ல உயரங்களை தொட்டார். அதுல ஈரோடு மகேஷ் எல்லாம் வந்து அவரு வந்து என்னுடைய சக போட்டியாளர்களாக கல்லூரி காலங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, வெற்றி தோல்விகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டவர்கள். அப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த மீடியாவுக்குள்ள அப்படியான முயற்சி எடுக்கும்போது நமக்கு மட்டும் ஏனோ வந்து இந்த அரசியல் மேல இருந்த விருப்பம் போகவே இல்லை. ஏன், என்ன காரணம்? ஒரு அரசியல் தான் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததா? ஒரு 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 கம்யூனிஸ்டினுடைய வீட்டிலே வளர்ந்தது காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. எங்க அப்பா இன்னைக்குமே அவரு பார்த்து அப்படிதான் நேசிச்சு வளர்ந்தேன். எங்க அம்மா வீட்டுல எல்லாருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். அவங்க காங்கிரஸ்லயுமே தொழிற்சங்க தலைவர்களாக இருந்தவர்கள் எங்க அப்பச்சி இவங்கெல்லாம். எங்க அப்பா வந்து ஏஐடியூசில தொழிற்சங்க தலைவராக இருந்தவர். அது ஒரு பெரிய ஈர்ப்புங்க. இன்னொன்னு இந்த அரசியல் மீதுங்கிறது இருக்கிற ஆசைங்கிறது ஒரு அடிக்ஷன். அது நீங்க வந்து சில சமயங்கள் நானே வந்து இதெல்லாம் விட்டுட்டு போயிடலான்னெல்லாம் முடிவு பண்ணி ஆசிரியராகவே போயிடலான்னெல்லாம் போனதும் உண்டு. இந்த பிரச்சனை ஏற்பட்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இருக்க முடியாதுங்கிறது. நீங்கள் நல்லா நான் யோசிச்சுக்கிது. இப்போ எனக்கு +2 முடிச்சோன்னே என்ஜினியரிங் கல்லூரிகளில் இடம் கிடைக்கிற அளவுக்கு மார்க் வாங்கினேன். நான் பெரிய டோட் 1ல் கிடைக்காட்டியும் கூட என்ஜினியரிங் கல்லூரியில் அந்த ஃப்ரீ சீட் கிடைக்கிற அளவுக்கு மார்க் வாங்கினேன். ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போக மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாட்ட அப்படி சொன்னேன். பிறகு போய் என்ன படிக்கிறேன்னு சொன்னப்போ ரொம்ப பிடிச்ச ஃபிசிக்ஸ் படிக்கிறோன்ட்டு போகிறோம். அதுலேயும் கூட எனக்கு என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது பிஹெச்டி கல்லூரி. அதில் எனக்கு ஃபிசிக்ஸ் கிடச்சிது. நீங்கள் அங்கே படிக்கல? ஆமாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் கிடச்சிது, பிஎஸ்சி மேத்ஸும் கிடச்சிது. நான் அதுக்கு போகல. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போகிறோம். ஏன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறோம்னா அங்கே போனால் மாணவர் சங்கத்தில் இருக்க முடியும். ஓகே, அங்கே ஏஎஸ்எஃப் போகிறேன். அந்த பிரிவில் ஏஎஸ்எஃப்னுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். அப்போ அந்த வாய்ப்புகள்லாம் அங்கே உருவாது. அப்போ இந்த அரசியல் நம்ம இப்போ உட்காந்து யோசிச்சோம்னா அப்படி தோணுதுங்க. இந்த அரசியல் வந்து நம்மளை ஒரு ஈர்த்து கொண்டு வந்திருக்கு. இன்னொன்று அப்படி போற போக்குல ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா இயற்பியல் பேராசிரியர் அப்படின்னு பல பேர் வந்து இன்று வரை உங்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பேராசிரியர் கல்யாண சுந்தரம், நீங்கள் பேசக்கூடிய தமிழ், நாம் தமிழர் மேடை, இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி நீங்க ஒரு தமிழ் பேராசிரியர்னு தான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்குமே ரொம்ப காலம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இயற்பியல்ல நீங்க வந்து எம்ஏ எம்ஃபில் பண்ணிருக்கீங்க. எம்எஸ்சி எம்ஃபில் பண்ணிருக்கீங்க. பிஹெச்டியுமே என்னோடது முடியும் தருவாய் தான் அது. ஓகே, என்னோட ஜேர்னல் எல்லாம் பேப்பர் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டேன்.
அப்புறம் 2009 அதுக்கப்புறம் அண்ணன் கூட வந்த பிறகு அதுக்கான பணியை தொடர முடியாமல் நின்றுச்சு. அது அப்புறம் அப்படியே நின்றுச்சுன்னு வைங்களேன். அதுலேயும் கூட நிறைய பேர் இன்றைக்கு இவனெல்லாம் பேராசிரியரா என்று கேட்கிறவர்களாம் இருக்கிறார்கள். நாம் என்னது, நம்ம பேராசிரியருங்கிறது நாம் போட சொல்கிறதே இல்லைங்க. நாம் இன்றைக்கும் வந்து ஆசிரியர் பணியில் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கல்லூரிகளில், பொறியியல் கல்லூரியில் வந்து நான் வந்து பேராசிரியராக பணியாற்றியது. பேராசிரியர்னா அன்னைக்கு வந்து தொடங்கும் போது லெக்சரர், அப்புறம் சீனியர் லெக்சர், அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் இப்போ இல்லை. இப்போ போகும்போதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இப்போல்லாம். அப்போ லெக்சரர், சீனியர் லெக்சரர், அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அப்போ அதில் வந்து நான் அசோசியேட் ப்ரொஃபஸர் வரைக்கும் வந்தேன். அசோசியேட் ப்ரொஃபஸருங்கிற கிரேடுக்கு போல. அதை வந்து இப்போ நீங்கள் பேசும்போது இணை பேராசிரியர் என்று சொல்ல முடியாது இல்லையா? அதனால பேராசிரியர் என்று சொன்னாங்க, அப்படி அறிமுகப்படுத்தினாங்க. நாம் ஒன்றும் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பொய்யெல்லாம் போடல. இன்னொன்று, கல்லூரி பக்கமே போகாத ஐயா அன்பழகன் அவர்களை பேராசிரியர் என்று சொல்லி கொண்டு இருக்கோம், நம்மளே ஏன் சொல்லக்கூடாதுன்னு அப்படி சீமானன் தொடங்கினாரு. அதுக்கு பிறகு அது அப்படியே இருந்தது. பேராசிரியராக பணியாற்றி விட்டு தான் நம்ம அந்த பேரை போட்டோம். அந்த காலகட்டம் அதான் நீங்களே வந்து தொட்டுட்டீங்க. ஒரு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு ஜூஸியான ஒரு பீரியட்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஒரு முழு உடல் மனம் எல்லாம் ஒரு சேர இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் நீங்கள் பணியாற்றிய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் உங்களுடைய இளம் பிராயத்தை இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்தீங்க. நிறைய கசப்புகளோடு தான் வெளியில் வந்தீங்க. அதை பற்றி நீங்கள் நிறைய பேசிட்டீங்கிறதுனால இப்போ திரும்பி பார்க்கும்பொழுது அந்த பயணம் உங்களுக்கு என்ன கொடுத்ததா நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேங்க. இது வந்து நாம் தமிழரில் பயணித்தது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கையும் நம்ம திரும்பி பார்த்தோம்னாலும், யாராக இருந்தாலும் இந்த பயணங்கள் எதுவுமே வந்து நமக்கு வீணானவை அல்ல. இது இயற்கை, கடவுள் வந்து நமக்கு எதையோ புரிய வைக்கிறதுக்கு, எதையோ ஒன்று கொடுக்கறதுக்கு, அனுபவிக்க வைக்கிறார். நாம் நம்முடைய பயணங்களை தொடங்கும் போது ஒரு நாம் சேர வேண்டிய இடத்தை மனசில் வச்சு தான் தொடங்குறோம். ஆனால் கொஞ்ச காலத்தில் நமக்கு புரியுது, நம்முடைய பயணமே சுகமானது தான். நம்ம சேர்ற இடத்த சேர்றோம் சேரலிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அந்த பயணங்கள், அதை நோக்கி போன பயணங்களே சுகமானது. எனக்கு பயணம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்க சேனல் கூட பயணின்னு தான் தொடங்குனீங்க. ஆமாங்க, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அதையும் கூட நம்ம பேசுவோம். ஆனால் இந்த பயணங்களில் வந்து நாம் தமிழரில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற உறவுகள், இன்னைக்கும் பேரன்போடு இருக்கிறவங்க, நீங்க கட்சி விட்டு வந்த பிறகும் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஒருபடி மேலே போய் நான் உங்களுக்கு சொல்றேனே, என்னுடைய சித்தி அவங்க வந்து கொரோனா காலத்துல ஒரு சிக்கல்ல வந்து லண்டன்ல ஒரு ஏர்போர்ட்ல மாட்டிட்டாங்க. அவங்க வந்து திடீர்னு அங்கே போய் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு உறவு வந்து உதவி செய்கிறார். உதவினா அது ஒரு மாபெரும் உதவி. நீங்கள் அந்த உதவி கற்பனையே இன்னைக்கு நம்மளால் செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கான உதவி. நான் செய்வேனானா எனக்கு தெரியல. நாம் தமிழர் மூலமாக உங்களுக்கு கிடைத்தோம். நாம் தமிழர்கள் இருக்கும்போது நான் லண்டன் அவர் நாம் தமிழர் ஆதரவாளர் இல்லை, அவர் எதிர்க்கிறவர் தான். இருந்தபோதும் அவர் வந்து ஒரு நட்படிப்பு ஏற்பட்டது. அதில் அவங்க செஞ்ச உதவிங்கிறது என்னால் மறக்க முடியல. அதை விட அவர் ஒரு செய்தி எனக்கு சொன்னார். அதை கடைசியில் நான் வந்து அவர் செய்த செலவு, அந்த இடத்துல அவர் செய்த செலவையாவது நான் திருப்பி கொடுத்துருன்னு சொன்னபோது அந்த பணத்தை பெற மாட்டேன்னு சொன்னதோடு இல்லாமல் அவர் சொன்னார், ஆனால் உங்கள் அம்மா அப்படிங்கிறக்காக கூட நான் இந்த வேலையை செய்யலைங்கண்ணா, இதை செய்யலை அப்படி நினைக்காதீங்க, யாராக இருந்தாலும் செஞ்சுருப்பேன். ஏன்னா நான் ஒரு அம்மாவுக்கு நான் இங்கே செஞ்சேன்னா எங்கள் அம்மாவுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்குது? ஒரு தலைவரும் தமிழும் நமக்கு கொடுத்த விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு இந்த பயணம் வீணாய் போய்விட்டது, நம்ம வாழ்க்கை இழந்துட்டோம் அப்படியெல்லாம் நான் நினைக்கல. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, நாம் போயிருக்க வேண்டிய இலக்கை தொற்றிருக்க முடியும். அப்படி ஒரு பயணத்தில் வந்து அது தொட முடியாமல் பாதியில் நான் அந்த பயணத்துலேருந்து வெளியேற வேண்டி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குறை தான். ஓகே, ஏதாவது ரெக்ரெட் இருக்கா? நான் சொல்றது விமர்சனமாகவே நான் உங்களிடம் கேட்கல. ஏன்னா உங்களுடைய விமர்சனமே வந்து ரொம்ப நாகரிகமாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறவர் தான். பட் சமீப காலமாக தொலைக்காட்சி விவாதங்களில் வேற மாதிரி இருக்கு, அதை நம்ம பற்றி பின்னாடி பேசுவோம். இருந்தும் கூட நாம் தமிழரிலேயே தொடர்ந்து இருக்கலாம், அல்லது நாம் தமிழர் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் என்னைக்காவது வருமா? இல்லை, நிச்சயமா எனக்கு இல்லை. நான் வெளிப்படையாக உண்மை சொல்கிறேன். நான் இன்றைக்கும் யோசிக்கிறேன், நம்ம ஒரு வேளை அவசரப்பட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னாலும் என்னுடைய மனது கடைசியில் இல்லை, சரியான முடிவை எடுத்தோம். நான் இப்போ சமீபத்துலேயும் கூட ஒருத்தர் கூட பேசிட்டு கீழே சொன்னேன், இந்த விமான விபத்து நம்ம எல்லாம் அகமதாபாத்தில் நடந்து எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய சோகம், மாளா சோகம். ஆனால் அந்த சோகத்தில் ஒரு பெண் வந்து அந்த ஃப்ளைட்டை விட்டுட்டாங்க. எங்கூட ஒரு நண்பர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த 11A சீட்லேருந்து அவர் தூக்கி வீசினார்ல, பட்டார் இல்லைங்களா, கடவுள் அந்த மாதிரி நம்ம கூட இருப்பாருங்க கல்யாண், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க என்று என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட கடவுள் நம்மளை தூக்கி வெளியே போட்டு காப்பாற்றுவார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து அவரோட ஒப்பிட்டுக்கிறீங்க, ஆனால் நான் வந்து அந்த பொண்ணோட தான் நீ ஒப்பிட்டுக்கிட்டேன், விமானத்தை விட்டவங்களோட. நான் வந்து ஏறாமல் விட்ட பல விமானங்களால் நான் தப்பிச்சிருக்கேன்னு நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணினதெல்லாம் நல்லதாக எனக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ நான் வந்து ஆண்டவனுக்கு அதுக்கு நன்றி தான் சொல்கிறேன். நான் எடுத்த முடிவுகளில் இன்றைக்கின்னு இல்லைங்க, நான் சும்மா நான் இப்போ 12வது முடிச்சு நான் போய் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன்னு சொன்னப்போ என்னை கேலி பேசிய உறவினர்களே உண்டு. என்ன வேணும் போகிற ஃபிசிக்ஸை படிச்சுட்டு, வாத்தியார் வேலைக்கு தான் போக 5000 6000 கொடுப்பாங்க, அதுக்காக தான் போக போறியா என்று கேட்டாங்க. ஆனால் காலம் வந்து எனக்கு உலகம் முழுவதும் வளம் வருகிற வாய்ப்பை கொடுத்துச்சு.
நீங்கள் அப்படித்தான் வந்தோம். பல கலாச்சார மக்களை, பல்வேறு தரப்பு மக்களை எல்லாம் போய் சந்தித்தோம். அதில் எல்லாத்துலேயுமே வென்று தான் வந்தோம். அப்போ நாம் எடுக்கிற முடிவுகள் நல்ல முடிவுகளாக தான் இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த நேரத்தில் நான் வெளியேறியது இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். அது எனக்கு தவறாக எல்லாம் தோன்றவில்லை. அது சரியான முடிவு தான். ஓகே, சரியா நீங்கள் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இந்த 2021 தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் இணைந்தீங்க. குரூஷியலான ஒரு டைம் பீரியட் நீங்கள் சேர்ந்த அந்த காலகட்டம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களோடு இணையாக இன்னொரு பக்கம் பயணித்துக் கொண்டிருந்த ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும், நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இணைகிறீங்க. நீங்கள் அதிமுகவில் இணைந்ததற்கு பிறகான இந்த பயணத்தில் உங்களுக்கு நமது அம்மா நாளிதழினுடைய ஆசிரியர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுடைய இந்த 4 ஆண்டு பயணம் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கிறதா? எனக்கு உண்மையிலேயே நிறைவாக தான் கொடுக்குதுங்க. அதிமுகவில் நான் நினச்ச விஷயங்கள், எனக்கு நிறைய பேர் வந்து வெளிப்படையாக பேசணும்னா நிறைய சொல்கிறதெல்லாம் உண்டு. அங்கே ராஜீவை ஒப்பிட்டே சொல்லுவார்கள். இல்லை, அதுதான் என்னுடைய கேள்வியாகவே இருந்தது. ஒரு ஒப்பீடாகவே சொல்றாங்கல்ல, சொல்றாங்க ராஜீவ் காந்தி பிழைக்க தெரிந்தவர், கல்யாண சுந்தரம் பிழைக்க தெரியவில்லை, அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கல? இல்லை, ராஜீவ் ஒப்பிட்டே சொல்றாங்க. ராஜீவ் வேற கேட்டகரி, அவருடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம ஒரு கேட்டகரி, நம்ம பணியை செய்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்த முடிவு என்பது போகிற போக்கில் எடுத்த முடிவே அல்ல. அது ரொம்ப கான்ஷியஸ் டெசிஷன் தான். ரொம்ப யோசிச்சு இதில் நாம் வந்து எந்த பாதை நமக்கு சரியானதாக இருக்கும், ஏன் நம்ம அதிமுகவை தேர்ந்தெடுக்கணுங்கிறது மீண்டும் நான் எனக்குள்ளே யோசிச்சு. ஓகே, அதையுமே நீங்க சொல்ல முடியுமா? திமுகவுக்கு பதிலாக ஏன் அதிமுக? அது எந்த வகையில் சரியான தேர்வு? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம், ஒரு தரப்பை இவர்கள் எதிர்ப்பதில்லை. எப்போதுமே எந்த தரப்புக்கும் எதிரான கட்சி இல்லை அதிமுக. இவன் மோசம், இந்த ஜாதிக்காரன் ஆகாது, இந்த மதத்துக்காரன் ஆகாது, இந்த பேச்சு அதிமுகவில் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு நியூட்ரலான ஒரு பார்ட்டி தான். ஆமாம், ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே. நான் இப்போ சொல்கிறேன், இந்த செய்தி நீங்கள் செக் பண்ணாமல் தான் கூட செக் பண்ணி பாருங்கள். அதிமுகவில் வந்து இந்த குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவர் இருக்கிறார், இவர் தான் கண்ட்ரோலு என்றெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் விடுங்க. அந்த தலைவர்களினுடைய அவங்க பிஏ, ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கு பிஏ எவ்வளோ முக்கியமானவர்னு உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். கரெக்ட். அவர் பல விஷயங்களை அவர் தான் பேசுவார், பண்ணுவார். அதில் வந்து சொந்த சாதிக்காரர்களை வைத்திருக்கிறார்களா என்பதை பாருங்கள். இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அதிமுக. அதையே ஏன்னா அந்த 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 யோசனையே அவங்களுக்கு இல்லை. நான் அவங்களுக்கு உள்ளே போய் பழகின வரை இதை நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒரு வெளியூர் தோற்றத்தை கொடுக்குறாங்க. முன்னாடி நான் யோசிச்சது தான், யாரையும் இந்த கட்சி வந்து மறுதளிக்கலை, யாரும் ஆகாதுன்னு சொல்லலை. இந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை பிடிச்சு கொண்டு, இப்போ திராவிட அடிப்படைவாதத்தை செய்யும் திமுக. நான் மீண்டும் சொல்றேன், அது ஒரு ஃபண்டமெண்டலிசம், திராவிட அடிப்படைவாதம் அது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து யாரை வந்து எதிர்த்துட்டு பார்ப்பனர்களால் நாங்கள் வீழ்ந்து போனோம், பிராமின் என்று சொல்லுகிற அந்த பிராமணிய கோட்பாடு மட்டுமல்ல, உலகத்தில் ஆதிக்க கோட்பாடு எது இருந்தாலும் அதை நான் எதிர்க்கிறேன். ஆனால் அப்படி ஒரு மனிதர்களை குற்றம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மனிதரே தலைவராக வந்து அந்த சமூகத்திலிருந்தே ஒரு தலைவரை தனக்கான தலைவராக வரித்து கொண்டு, அந்த தலைவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்களுக்கான 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உத்தரவாதப்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால், அதில் இங்கே புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய அந்த பங்களிப்பு, அது தாண்டி இங்கே எடப்பாடியார் அப்போ பொறுப்பேற்றிருந்த 4 ஆண்டுகளில், நான் இன்னும் சில பேரை சொல்ல, நான் அவங்க வேறு இயக்கங்கள் இருக்கிறங்காட்டி இப்போ வேண்டாது, அவங்க நாங்களாம் பேசிக்குவோம், நாம் தமிழர் நாங்கள் இருக்கும்போதே பேசுவோம். என்ன அருமையான எதை சொல்கிறேன்னா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்கு நாங்கள் பேசியிருக்கோம். நான் இவருக்கு பாராட்டு விழா நடந்த அன்னைக்கு எனக்கு தஞ்சாவூரில் கூட்டம். ஓகே, அதை முடிச்சுட்டு நான் வருகிற போது அந்த கூட்டம் கலைஞ்சு கொண்டு இருக்குது, நாங்கள் பேசிட்டு வரோம். எவ்வளோ அருமையான ஒரு மூவ் அது உண்மையிலேயே. ஏன்னா அந்த போராட்டத்தில் நான் இருந்திருக்கேன், மீத்தேன் எடுப்பதை தடுக்கிற போராட்டத்தில் நான் போராடி இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் அதை இருக்கிறார். அதற்கு முன்பே அம்மா அவர்கள் இருக்கிற போது இந்த 7 பேர் விடுதலை, நீங்களும் நானும் எல்லாம் தான் உயர் நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன தீர்ப்பு வரப்போகிறது, என்ன சொல்ல போகிறார்கள் நீதிபதிகள்? ராம்ஜெட் மலானி போகிறார், வைகோ அவர்கள் போகிறார், நாடே பரபரப்பாக இருக்கிறது. தூக்கு தண்டனை தேதி அறிவித்தாயிற்று. தேதி அறிவித்த பிறகு நாங்கள் போய் பார்க்கிறோம். அண்ணன்களோட, உங்களுக்கு தெரியும், அண்ணன்களோட அப்போ நான் சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு எனக்கு. நான் சிறையில் போய் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை முடிய போகுதா அப்படிங்கிற நேரம், நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்வார்னு பார்த்துருக்குறோம். ஒரு குழு திடீர்னு சத்தம் போடுது நீதிமன்றத்தில். இவங்க எதுக்குலாம் சத்தம் போடுறாங்க? இன்னும் நீதிமன்ற பார்த்தா சிஎம் போட்டாங்க, சட்டமன்றத்தில் போட முடியாதுன்னு எனக்கு பாருங்க சில இருக்குது. ஓகே, இது வந்து என்ன சிஎம் என்ன போட்டாங்க பார்த்தா அவங்க அறிவிக்கிறாங்க, நான் திறந்து விடுவேன், மத்திய அரசு இல்லைன்னா நான் செய்வேங்கிறாங்க. இதிலெல்லாம் உண்மையிலேயே நாங்கள் நேசிக்க தொடங்குறோம். நீங்கள் இவங்க எங்களுக்கு எப்பவுமே ஒரு இன்னமும் அந்த காட்சிங்க அவருக்கு அற்புதமாக போயிட்டு ஜெயலலிதா அவர்களுடைய கைகளை பிடிச்சு அதில் நடந்ததெல்லாம் நீங்கள் வந்து அதையெல்லாம் நாம் இனி பேசணும்னா நிறைய. இப்போ கூடங்க நான் வெளிப்படையாக பேசுகிறோம், நம்ம அந்த அம்மாவை வந்து கொண்டு போய் சிறையில் வச்சுட்டாங்க, அவங்க ஊழல் குற்றவாளி என்று இன்னைக்கும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா. அந்த குற்றங்கள் அப்படி வரல, அவங்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அவங்க மரணிச்சு போயிட்டாங்க. ஆனால்
2 விஷயத்துல அன்னைக்கு அந்த அம்மா சமரசம் செய்திருந்தாங்கன்னா, ஒண்ணு காவிரி பிரச்சனை, இன்னொன்னு 7 பேர் விடுதலை பிரச்சனையில அவங்க இருந்த உறுதி. இந்த 2ஐயும் அவங்க தளர்த்தி இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் இருந்திருப்பாங்க, அவங்க இன்னும் சிஎம்மாவே இருந்திருப்பாங்க. திமுகங்கிற கட்சி இல்லாம போயிருந்திருக்கும். இல்லைங்க, ஸ்டாலின் எல்லாம் 1 மாசம் விளையாடி இருக்க முடியாது, அவங்க கிட்ட கதை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அது உறுதியா இருந்தாங்க. அது ஒரு தனி சாப்டர். நான் அவங்கள வந்து இந்த கட்சிக்குள்ள வந்த பிறகுதான் அதிகமாக படிக்கிறேன், நான் உண்மையாவே சொல்றேன். அவங்களை எதிர்த்து நான் அரசியல் பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கு ஆதரவு அரசியலும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த கட்சிக்குள் வந்த பிறகுதான் நான் அவர்களை படிக்கிறேன். அவர்களை படித்த பிறகு உண்மையிலேயே இந்த தலைவர்களை நான் நேசிக்கிறேன். இவங்க எப்படி மக்கள் தலைவர்களாக இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்கிறேன். அது வரைக்கும் நாம வந்து வெளியே நின்று அவங்களை விமர்சிச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் இல்லை. அவங்கள கூர்மையாக நம்ம படிக்கிற போது கருணாநிதி போன்ற ஒருவர் இருந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி அரசியல் பண்ணாங்கிறதெல்லாம் பார்த்து வியந்து போகிறோம். அப்போ இப்படியெல்லாம் இவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இதெல்லாம் உருவாகிற போது உட்கார்ந்து யோசிச்சு இந்த இயக்கம் சரியானதாக இருக்கும். அதிமுக விடுதலை புலிகள் இயக்கம் உருவாவதற்கும் அந்த இயக்கம் வேரில் வலிமையாவதற்கும் மிகப்பெரிய உதவி செய்திருக்கு. உண்மை, மறுக்கவே முடியாது. புரட்சி தலைவர் காலத்தில் அதிமுக விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிர்த்து இருக்கிறது, ஆதரித்தும் இருக்கிறது, எதிர்த்தும் இருக்கிறது. ஆனால் துரோகம் செய்ததில்லை. சரிங்களா? சரியான வார்த்தை. திமுக துரோகத்தாலேயே கட்டமைக்கப்பட்ட கட்சி. விடுதலை புலிகள் ஒரு நாளும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நம்பலை. அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு தெளிவாக இருந்தாங்க. ஆனால் நம்பி கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் கழுத்தறுத்தது திமுக. அப்போ இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிற முடிவு. சரி, அப்போ எது சரியான இயக்கமாக இருக்கும்? இதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அன்றைக்கி பல இயக்கங்கள்லேருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கூட பேசுகிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு கட்டாயம் தெரியும். உங்களுக்கு அழைப்பு இருந்தெல்லாம் தெரியும். யார் அடுத்து என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் 3 மாதத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியும். நீங்கள் நல்ல முடிவு எடுங்க என்று பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் மனசாட்சிப்படி இதைத்தான், இந்த முடிவு தான் எடுத்தோம். அப்போ அது எடுக்கும்போது அதனால் நாம் உள்ளே வந்தோம். நாம் இன்றைக்கும் அதிமுகவுக்குள்ளே இப்போ இந்த ஒப்பீடுகள் நடக்கும்போது என்னை வந்து சொல்கிறது உண்டு, உங்களுக்கு வந்து கட்சி பதவி ஒன்றும் கிடையாது. அமுதரசன் ஒரு தம்பி ஒருத்தர் வருவார், திமுகலேருந்து, மாணவர் அணியில் இருக்கார். ரொம்ப ஏன்னு தெரியாது, ரொம்ப வெறுப்பு உமிழ்கிற பேச்சு தான் பேசுவார். அவர் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது என்னாரு, நீங்கள் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஜூனியர் ஸ்போக்ஸ் பர்சன், நீங்களே எனக்கு சொல்லலாமான்னு கேட்டார். அவர் அதை குத்தி காட்டுறார். நீ இப்போ என்ன, நீ அங்கே இளைஞர் அமைப்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கல, இங்கே வந்து நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு. நான் அவர்கிட்ட கேட்டால் அது பரவாயில்ல, நான் ஒரு குடிமகனாக கூட கேட்குறேன், பதவியே இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சாதாரண குடிமகனும் நீ கேள்வி கேட்குறேன், நீ ஆட்சியாளர் பதில் சொல்லு அப்படிங்கிறது தான் அந்த விவாதம் போச்சு. இப்போ சமீபத்தில் பேசும்போதும் கூட ஒரு காணொலி எனக்கு எடுத்து மீண்டும் போட்டுருந்தாங்க. இவர் நக்கீரன் பிரகாஷ், அவர் யாருக்கும் ஒருத்தர் கொடுத்த பேட்டியில் அவர் அதை சொல்கிறார், ராஜீவ்காந்தி நல்லா இருக்காரு, ஆனால் கல்யாணம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, போய் டிவியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அதனால் என்னத்தாக போகுது என்று இப்படியெல்லாம் இந்த விமர்சனங்கள் வருகிற போது அவர்கள் உண்மையில் நினைப்பது என்னென்னா, இதெல்லாம் என்னை குத்தி காயப்படுத்தும் நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை எதிர்பார்த்தா நான் வந்தேன். அதிமுகவுக்குள்ள எனக்கு இன்னைக்கும் மரியாதை இருக்கிறது. நான் வந்து ஒரு மரியாதைக்குரிய மனிதனாக பார்க்கப்படுகிறேன். அந்த வாய்ப்பு திமுகவில் இல்லை. திமுகவில் மட்டும் இல்லை, வேற எங்கேயும் நான் பார்க்கல. எனக்கு இன்னைக்கு சாதாரண இத்தனை வருஷமா அந்த 72லேருந்து நான் கட்சியில் இருந்தேன்னு சொல்லிட்டு வருவார். 75 வயசு, 76 வயசு, 80 வயசு பெரியவர் வருவார். நல்லா பண்ணுறீங்க தம்பி, இது மாதிரி பேசினேன். அவருக்கு கொடுக்குற மரியாதை முந்தா நேற்று கட்சிக்கு வந்த பையனும் அதே மரியாதை கொடுப்பான். பொதுச் செயலாளர்கிட்ட போனீங்கன்னா அதே மரியாதை கிடைக்கும். ஒரு அமைச்சர்கிட்ட போனீங்கன்னா அதே மரியாதை இருக்கும். ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட அதே மரியாதை இருக்கும். அப்போ இந்த மரியாதை என்பது எந்த இடத்துலையும் எனக்கு குறைவு வரவில்லை. இந்த கட்சி எனக்கு இயங்குகிறதுக்கான ஒரு தளத்தை கொடுக்கறது. எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரி இயங்க முடியாது இல்லைங்களா? அது சில மாறுபாடுகள் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமே. இல்லை, இந்த ஒப்பீடை வந்து நானே தவிர்க்கணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா பொதுவெளியில் வரக்கூடிய கேள்வி உங்களுக்கு புதிய கேள்வி அல்லங்கிறது. கூடுதலாக திரு ராஜீவ்காந்தி அவர்களை சிறுமைப்படுத்தணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஒரு மாற்றுக் கட்சியில் இயங்கினாலும் என்றும் நம்மளுடைய அன்புக்குரியவர் தான், அதுலயும் மாற்றுக்கிறது. ராஜீவ்காந்திக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால் இவனெல்லாம் யாருங்க, அதுல பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடியவன் நான் தான். முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 4 ஆண்டுகள்ல குறிப்பாக நீங்கள் பங்கேற்ற செய்தி விவாதங்கள், அது நாம் தமிழர் கட்சியில இருந்த பொழுதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். செய்தி விவாதங்களில் கல்யாண சுந்தரம் பங்கேற்கிறார் என்றால் அந்த செய்தி விவாதத்துல ஒரு தரம் இருக்கும். உங்களுடைய தர்க்கம் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக இருக்கும். சமீப காலமாக நீங்கள் பங்கேற்கக்கூடிய செய்தி விவாதங்கள்ல, இன்னும் சொல்ல போனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பங்கெடுப்பவர்களில் உங்களுடைய செய்தி விவாதங்கள் ஒரு தனித்துவமாக இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த கோபம், ஒரு கட்டுக்கடங்காத கோபம் வருது. செய்தியாளர்களில் நேரடியாக அந்த, இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீஃப் எடிட்டர்ஸே ஹோஸ்ட் பண்ணும்பொழுது நேரடியாக அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. இந்த விவாதம் ஒருதலை பட்சமாக போகிறது என்று. இதெல்லாம் கல்யாண சுந்தரத்தோட ஸ்டைலாக தெரியல அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது. இது நீங்கள் அவங்களுடைய கருத்தாக என்ன சொல்றீங்க? இது அவங்களும் சில பேர் பகிர்ந்துக்கிறாங்க. சில பேர் எல்லாம் கல்யாண சுந்தரத்தை இனிமேல் கூப்பிடவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் போடுறாங்களா? அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவே இருந்தவர்கள். நாம் தமிழர்கள் இருக்கிற போதும் இந்த திமுகவை இதே மாதிரி தான் எதிர்த்து இருக்கிறேன்.
அன்னைக்கும் வந்து அவங்களுக்கு சங்கடம் தான். அவங்க அன்னைக்கும் திமுகவை கொஞ்சம் விரும்புகிறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு இவ்வளோ கோவம் வரல. இப்போ அவங்களுக்கும் கோவம் வருது. அதுக்கு அவங்க காரணமாக சொல்கிறது நான் கோவப்படுறேன், நீங்கள் வந்து யாரோ சொல்லி பண்ணுறீங்க. உண்மையில் இல்லை. ஏன் இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு ஒரு ஆவேசப்பட வேண்டிய அளவுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால், அநியாயத்துக்கு இதை வந்து ஒரு பக்கமாக நகர்த்தி இது மக்கள் முழுக்க கோமாளிகளாகவும், நாம் அங்கே போய் உட்கார்றவங்க நாம் நம்ம நேரத்தை செலவிட்டு தான் போகிறோம். நான் இன்னொரு செய்தியும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாண சுந்தரம் வந்து டிவி விவாதத்துக்கு போகிறாரு, அவருக்கு என்னங்க டிவியில் காசு கொடுப்பான்? கல்யாண சுந்தரம் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேசுகிறாரு, அவருக்கு என்னங்க காசு கொடுப்பான்? இது உங்களுக்கு நல்லா தெரியும். நாம் தமிழில் இருந்ததும் சரி, நான் கிட்டத்தட்ட இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி விவாதங்களிலே இந்த இதுகளெல்லாம் பங்கெடுக்கிறேன், பண்ணுறேன். ₹1 நான் யாரிடம் வாங்கினதில்லை, யாரும் கொடுத்ததும் இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. எனக்கு பிக்கப் டிராப் அதுவுமே எப்பயாவது அதுவும் இல்லை, அதுவும் நாம செலவு பண்ணி தான் போறோம். அது எங்க அப்பா இதை பார்த்தாருன்னா மனசே வெடிச்சிருவாரு. ஆனா இல்ல, உண்மை நிலைமை அது. அப்ப வந்து நாங்க வந்து பதட்டம் அடைஞ்சு, நாங்க ஒரு இவ்வளவு டிராஃபிக்குள்ள நாங்க வந்து ஒரு ₹250 ஒரு கேபை பிடிச்சி அவ்வளோ அடிச்சு பிடிச்சி நாங்க வந்து விவாதத்துல வந்து உட்காரோம். எதுக்காக விவாதத்துக்கு வந்து உட்காரோம்? நான் சார்ந்திருக்கிற கட்சி, என் கட்சி சார்ந்த செய்திகளை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து உட்காரேன். என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. நீ என்னை பேச விட்டுட்டு நான் பேசுனது பிழைன்னு கூட சொல்லு. என்னை பேசவே நீ அனுமதிக்க மாட்டாய். நீ என்ன பேச வந்தாலும் உன்னை பேசுறதை நாங்கள் கட் பண்ணுவோம். இது எவ்வளோ பெரிய அராஜகம்! இது ஒரு ஆதிக்க மனப்பான்மை இல்லையா? இந்த ஆதிக்க மனப்பான்மை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு கோபம் பொத்துட்டு வருது. இந்த திமிர் எதுக்குன்னு நம்ம கேட்குறோம். நீ ஏன் நீ பேச விட மாட்டேங்கிற? அப்போ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னால், இவனை கொண்டு வந்து உட்கார வச்சு இவனை பேச விடாமல் செய்வதன் மூலமாக நாம் சொல்லுகிற கருத்து சரியான கருத்துன்னு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். யார் நம்புவா? மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு அசிங்கப்பட்டளவா நிற்கிறீங்க மக்கள். நான் போய் பேசுகிற இடங்கள் எத்தனை இடங்களை போய் சந்திக்கிறேன், மாற்றுக் கட்சிக்காரங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேற்றைய தினம் நான் ஒரு நண்பரை வந்து பார்க்குறேன், திமுகவை சேர்ந்த நண்பர். அவரும் சொல்லிட்டே வர்றாரு, அது எல்லாம் எங்களுக்கே தெரியுதுங்க, கொஞ்சம் ரொம்ப தான் போகிறாங்க, கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் வேறு என்னங்க பண்ணுறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா திமுக காரருக்கே ஓவரா போற அளவுக்கு தெரியுதுன்னா இவங்க எந்த அளவுக்கு பண்றாங்க பாருங்க. இது கொஞ்சம் கோவத்தை நமக்கு கொடுக்க. நான் நேரடியாக அதனால தான் கேட்குறேன், ஏன் இது பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க சொல்லுங்க. நான் வந்து நீங்க கேள்வி இடையில கேட்க வந்தீங்கன்னா கேளுங்கன்னு சொல்றோம். அப்புறம் அவங்க கிட்ட கேள்வி இல்லை. ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பெண் நிறுவனம் திமுகவினுடைய தேர்தல் பணிகளை முன்னின்று செய்யக்கூடிய சபரீசன் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்படக்கூடிய நிறுவனம் தான் கூடுமானவரை இங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்களுடைய தலைப்புகளை தீர்மானிக்குது. ஏன்னா ஒரு பர்னிங் இஷ்யூ நடக்குது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி அறிக்கை விடுறாரு. அப்போதைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. ஆனால் இது எதையுமே அவங்க டிபேட்டா பிக் பண்ண மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாமல் வந்து பாமகல ஒரு இஷ்யூ நடக்கும், அப்பா மகனுக்கு இடையில் சண்டை வெடிக்குமா, அது ஏதோ ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு தலைப்புகளை தேர்ந்தெடுப்பது, இது போன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த தொலைக்காட்சிகள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா பண்றாங்க. நீங்க அதுதான் வந்து மக்களுடைய உளவியலை படிப்பது. மக்களுடைய உளவியலை படிக்கிறதுங்கிறது எவ்வளவோ தலைவர்களினுடைய வரலாற்றை படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் உளவியலை படிப்பாங்க. மக்கள் உளவியலை படிச்சிட்டீங்கன்னா அதை மக்களுக்கு நல்ல வகையில் பயன்படுத்தணும் திரும்பி. ஆனா அந்த மாஸ் சைக்காலஜி நீங்க கத்துக்கிட்டு அவனை எப்படி ஏமாத்தலாம்னு யோசிக்கிறீங்க. ஓகே, இப்ப நீங்க ஒரு தலைப்பை வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதிமுக பிஜேபி கூட்டணி உடையுமா இன்னைக்கு தலைப்பு. இப்போ நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தலைப்பு, ஏன்னா சாக்கடையே வந்து துணை முதலமைச்சர் போறாருன்னு கொண்டு போய் துணி போட்டு மூடுறான். இப்படி பல இடங்கள் இருக்கு. முதலமைச்சர் போகும்போது மதுரையில மூடுறான், தஞ்சாவூர் முதலமைச்சர் போறாரு, விவசாயிகள் கருப்பு கொடி காட்டுறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எல்லாம் விட்டு போட்டு பாஜக அதிமுக கூட்டணி உடைந்து போய்விடுமா இப்படி வைக்கிறீங்கல்ல. இதையே அண்ணன் திருமாவளவன் வந்து அதிருப்தி தெரிவிக்கும் போது, ஒரு நாள் திமுக விசிக கூட்டணி உடையுமா, விசிக வெளியேறுமா ஒரு தலைப்பு இருந்ததுண்டா? சிபிஎம் தோழர்கள் அவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சண்முகம் அவர்கள் வந்ததற்கு பிறகு மிக கடுமையான சண்முகம் அவர்கள் நான் ரொம்ப நாளா இப்ப சமீப காலமாக ரொம்ப தேடுறது நம்ம இவரைத்தான், சிபிஐனுடைய செயலாளர் தான், முத்தரசன் ஐயா. ஏதாவது உடல்நிலை சரியில்லையா ஐயாக்குன்னு கூட தெரியல. ஏன்னா அவரை நான் பார்க்கவே இல்லை சமீப காலத்தில். எங்கே இருக்காருன்னு தெரியல. சினிமாவில் நடிக்க போறாருன்னு ஒரு செய்தி சொன்னாங்க, அதில் ஏதாவது பிஸியாக இருக்காரான்னு தெரியல. ஆனால் தோழர் சண்முகம் அவர்கள் நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், அவர் வந்து கொஞ்சம் கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறார். தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் வைத்ததும் இடதுசாரிகளுக்கே உரிய அந்த கோபத்தோடு வெளிப்பட்ட விமர்சனங்களாகத்தான் நான் பார்த்தேன். அப்படி விமர்சனம் வைக்கும்போது நீ என்னைக்காச்சும் இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்கியா? இப்போ என்னன்னா, அப்படி வரும்போது என்ன தெரியுங்க தலைப்பு வைப்பாங்க, 2 கூட்டணிகளுக்குள் மாற்றம் வருமா, 2 கூட்டணிகளுக்குள்ளும் சிக்கலா. அன்னைக்கும் என்னதான் பேசணும்னா அதிமுக பத்தி தான் பேசணும். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்தா அதிமுக பாஜக உடையுமா. ஏன் இப்படி வந்து யோசிச்சு மக்களை எப்படி வந்து ஒரே பக்கமா சிந்திக்க வைக்கிறது?
என்ன ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறது? காலையில் அவன் எந்திரிச்சோன்னே எடுத்து பேப்பர் அடிக்க தொடங்கணும். ஏங்க ஒரு ஒரு மொத்த மக்கள் சமூகத்தை சுற்றியுமே ஒரு பொய் வலையை கட்டுறீங்களே, இது எவ்வளோ மோசமான வேலைங்க, எவ்வளோ ஜனநாயக விரோத வேலைங்க. இதை செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வச்சு அதுக்கு இத்தனை 1000 கோடிகளை செலவு பண்ணி அதில் உட்காந்துட்டு இப்படி நீங்கள் வந்து என்னங்க நீங்கள் பெரிய ராஜாக்கள் கால் மேலே கால் போட்டு நீங்கள் சொல்கிறதையெல்லாம் எங்களை யோசிக்க வைப்பீங்க, சிந்திக்க வைப்பீங்கன்னா எவனுக்கு மூளை இல்லை எங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் மூளையற்றவர்களா? அந்த எரிச்சல் தான் நமக்கு வருது. அப்படின்னா இவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் அத்தனையுமே போய் இதை மக்கள் கொஞ்சம் நின்று கவனிக்கணும். அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம். செய்தி ஊடகங்களுடைய விவாதங்களை தவிர்த்துட்டு நான் சொல்றது என்னன்னா, நீங்களே வந்து ஒரு ஊடகம் நடத்தி கொண்டிருந்தவர். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினாலே பொதுவாக அவங்களுக்கே ஒரு தானாகவே ஒரு ஊடகமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாகத்தான் குடும்பமான வரை இருப்பாங்க. நீங்கள் பயணின்னு ஒரு வலையொலியை நடத்திட்டு இருந்தீங்க. இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்ற அஃபீஷியலாக ஒரு அஃபீஷியல் சேனல்னு சொன்னால் நியூஸ் ஜே இருக்கு, தமிழ் ஜனம் என்ற ஒரு தொலைக்காட்சி, அது வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு தொலைக்காட்சியாக இயங்குது. குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள் அல்லது வலையொலிகள் தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூடுமான வரை இந்த தேர்தலை ஒட்டி கிட்டத்தட்ட இன்னொரு 300 நாட்கள் இருக்குன்னு வச்சுப்போமே உத்தேசமா, இப்போதே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. என்னன்னா திமுக மீண்டும் வென்று வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது, அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுக பாஜக கூட்டணி ஒட்டவில்லை அப்படின்லாம். ஸோ இதை எப்படி பிரேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மட்டுமல்ல, நீங்கள் நமது அம்மா நாளிதனுடைய ஆசிரியராகவும் இருக்கீங்க. இதற்கு முன்பு ஊடகத்தில் உங்களுக்கு பரிச்சயம் என்பது பெரிது. டூ யூ திங்க் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு மைட்டி பவராக நிற்கிறாங்க? ஏன்னா டிஐபிஆர்லேருந்து நேரடியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது, அரசு விளம்பரங்கள் வராது, அரசு கேபிளில் பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க. இவ்வளோ ப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதா ஊடகங்கள் தரப்பில் சொல்லப்படும் போது, சார் ஒரு டிபேட் பண்ணுறது பிரச்சனை இல்லை சார், நாளைக்கே தூக்கி பின்னாடி போட்டுருவாங்கங்கிறாங்க. ஸோ அப்போது அவங்கள மட்டுமே நம்ம இதில் குறை சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ நாம் தமிழரில் இருந்து நீங்கள் இந்த ஆதங்கத்தை பதிவு பண்ணீங்கன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னால் அது ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சி. தமிழ்நாட்டை கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரிசமமாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து எங்களால் முடியல அப்படின்னு சொல்றது வந்து, அல்லது எங்களுடைய குரல் ஒலிக்க விடாமல் நசுக்குகிறார்கள் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுடைய பார்வையில் எப்படி புரிந்து கொள்ளப்படும்? ஆமாங்க, நிச்சயமா. அது எப்படி நாங்கள் ஏதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துட்டு இருக்கிற போது எங்கள் பொதுச் செயலாளரே முதலமைச்சர் 80,000 போராட்டங்களை இன்னமும் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஊடகங்கள் வந்து மிக 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 பெரிய அளவில் திமுக ஆதரவு நிலையை எடுத்து வேலை செஞ்சாங்க. யாரும் அதை மறந்திருக்கவே முடியாது. நான் குறிப்பாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லணும்னா, நான் பதிவு பண்ண விரும்புறது, சுஜித் என்கிற அந்த ஒரு சிறுவன் வந்து இதுக்குள்ளே மாட்டிட்ட 2 நாட்களுக்கு மேலாக ஊடகங்கள் லைவ் விட்டேந்தாங்க. அன்னைக்கு இருந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் என்னென்ன கருவிகள் இருந்துச்சோ அத்தனையும் பயன்படுத்தணும். அமைச்சர்களே அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. விஜயபாஸ்கர் அங்கேயே இருந்தால் தீபாவளி. ஆமாங்க, அண்ணன் உதயகுமார் அவர்கள், அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், அதை பார்த்தா பூரா சகதி சேருஞ்சகதி முட்டுன்னு அந்த சட்டைகளோடு அங்கே உட்காந்துட்டு அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊடகங்கள் அன்றைக்கி லைவ் போட்டு அதிமுக ஆட்சியை செய்ய தெரியல என்று தான் பரப்பிட்டே இருந்தாங்க. நான் இன்றைக்கும் அதை பாராட்டுகிறேன். சரி, அதை சொந்த குழியாகவே இருந்து அவங்களே விழுந்தாங்க. ஒரு அரசிடம் நீங்கள் இதை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? இப்போ திருவண்ணாமலையில் மண் சரிந்து விழுந்து 5 பேர் தாய் தகப்பன் குழந்தைகளோட உள்ள வீட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க. இந்த செய்தி இரவு 9 மணிக்கு செய்தி வந்தாச்சு. அவங்க உயிரோடு இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. நாம் துரித நடவடிக்கை எடுத்து காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் இந்த அரசு. அடுத்த நாள் காலை நீங்கள் வேணும் எடுத்து பாருங்க, எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் பிறந்த நாளுக்கு கேக் ஊட்டி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் சந்தோஷமாக மகிழ்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி கட்டிப்பிடித்து தாவி கொண்டிருக்கிற படம் வருகிறது. அதே அன்றைக்கு ஆசிரியர் வீரமணி அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதற்கு துணை முதலமைச்சர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். எந்த விதமான படிகளும் அங்கே இல்லை. அதிகாரிகள் அனுப்பிட்டோங்கிறாங்க. கேட்டான், எங்கள் அமைச்சர் ஒருத்தர் போயிட்டு வந்துட்டார். அது நான் ரொம்ப சிம்பிளாக கேட்கறது, இதை எவ்வளவு சாதாரணமாக ஊடகங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஒரு குழந்தை, அதுவும் பிரைவேட், அவங்க பண்ண குழியில் மாட்டின குழந்தைக்கு இவ்வளவு பேசுனீங்க ஊடகங்கள். ஏன் இந்த செய்தியை செய்தியாக்கல? முதலமைச்சரை பார்த்து, எங்க திருவண்ணாமலை இங்கே இருக்குங்க சென்னையிலேருந்து, நீங்கள்லாம் அங்கே போயிருக்கணும். இதே அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் கண்ட்ரோல் இருக்கிற ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் தானுங்க அந்த 3 குழந்தையும் படிச்சுட்டு இருக்கோம். எப்படி இங்கே பிறந்தநாள் கொண்டாட முடியும் ஒரு அமைச்சர்? ஒரு ஊடகம் பேசலையே. எனக்கு இருக்கிற வருத்தம் நான் அதை தான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் இது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய அதிமுக அவங்கள வந்து கண்ட்ரோல்லையும் வைக்கல. நீ எங்களை பற்றி விமர்சிக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதனால் இஷ்டத்துக்கு விமர்சிச்சிங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. இன்னைக்கு நீங்கள் வந்த பிறகு இப்போ நீங்கள் சொன்னது உண்மையான விஷயம். என்கிட்டே ஒரு ஊடகவியலாளர் சொன்னார், சார் உங்கள் செய்தியை நாங்கள் போடலாம், நாங்கள் நடுநிலையாக இருந்தோம்னா எங்கள் அந்த கேபிள்லேருந்து தூக்கிடுவேங்கிறான், அரசு கேபிள்லேருந்து தூக்கிடுவேன், சேனலை பின்னாடி கொண்டு போயிடுவேங்கிறான். என்ன பண்ண முடியும்? நான் சேனலே நடத்த முடியாமல் போயிடுவோம். இந்த அளவுக்கான பிரச்சனை, இந்த அளவுக்கு மிரட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. இதை அதிமுக செய்யலை அப்படிங்கிறதே எனக்கு மகிழ்ச்சிங்கிற. நான் இது அறம் சார்ந்து நாங்கள் நிற்கிறோம்.
இதுல நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு So, சொல்றேன். மீண்டும் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் திரும்ப ஊடகங்களை கட்டுப்படுத்தும் என்னைக்கும் முயற்சியில் ஈடுபடாது. கட்டாயமாக ஊடகங்களையோ ஊடகவியலாளர்களையோ கட்டுப்படுத்துகிற முயற்சி அதிமுக செய்யாது. ஓகே. இந்த நாட்டினுடைய கருத்துரிமையை நாங்கள் மதிக்கிறோம். இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். நீங்க ஆனா நரேட்டிவ் வந்து இன்னைக்கு ஒரு போர்னு வந்துருச்சுன்னா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அது அந்த விஷயத்துல எங்க பொதுச் செயலாளரே மாறுபட்டு நிக்கிறாரே. ஓகே. ஒருவேளை என்னை எங்க பொதுச் செயலாளர் அப்படி ஒருத்தரா இருந்து என்னை கன்வின்ஸ் பண்ணியிருந்தாருன்னு வைங்க, எப்படி தான் ஜெயிக்கணும், என்ன வேணா பண்ணலாம், நல்லா பண்ணுவேன். ஓகே. நல்லா அந்த மாதிரி ஆள் தான். சரிதானுங்களா? ஒரு கட்டத்தில் இதை தாண்டிடுவோம் அப்படிங்கிற சிந்தனை வரும். ஏன்னா நம்ம அடை போகிற இலக்கு சரியான இலக்கு, அதுக்காக சில இந்த இடத்துல ஆனால் எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்வது இலக்கும் சரியானதாக இருக்க வேண்டும், போகிற பாதையும் சரியானதாக இருக்க வேண்டும். இது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் அவர். அப்படியெல்லாம் தப்பு பண்ணி அதை செய்ய வேண்டாம்ப்பா, அந்த வேலையை செய்யக்கூடாது. நான் அதான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு சிங்கிள் ஊடகவியலாளராக இருந்துட்டு ராஜவேல் நாகராஜன் ஒரே ஒரு தனி மனிதராக இருந்துட்டு, அவர் முன்னாடி கட்சி இல்லை, அவர் முன்னாடி பெரிய ஜாதி இல்லை, அவர் பின்னாடி எதுவுமே இல்லை, அவர் தனியாக நின்றுட்டு ஒரு முதலமைச்சரை திட்டிகிட்டே இருக்கிறார். கண்டபடி பேசுறீங்க, ஆனால் அந்த முதலமைச்சர் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கல, பேசிட்டு போறாரு. பேசுறது அவர் வேலை. உங்களோட டிபேட்லாம் பாப்பாரா? உங்களுடைய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கமெண்ட் சொல்லி இருக்கிறாரா இது வரைக்கும்? இல்லை, அவர் நேரடியாக எங்களிடம் கமெண்ட்ஸ் சொல்றது இல்லை, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எங்களுடைய பிஆர்ஓ இருக்காங்க, எங்களுடைய தலைமையில் கட்சி தலைமையில் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக எங்களுக்கு செய்திகள் வருவது உண்டு. அவர் இன்னொன்று, நீங்கள் அவரை பற்றி ஒரு செய்தி நான் பதிவு செய்யணும்னா, என்னைக்கு நீங்கள் அவருடைய அறைக்குள்ளே போனீங்கனாலும் செய்தி சேனல் தான் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அவர் உட்காந்து பார்த்துட்டு நியூஸ்ஜே நிறைய நேரம் நியூஸ்ஜே பார்ப்பார். நியூஸ்ஜே என்னுடைய செய்திகளை பார்ப்பார், நியூஸ்ஜே நடக்கிற விவாதங்களை பார்ப்பார். நான் பார்த்த வரைக்கும், நான் போகிற போதெல்லாம் அவர் டிவின்னு ஓடிட்டு இருந்துச்சுன்னா அவர் செய்தி தான் பார்த்துட்டு இருப்பார். அது அந்த மாதிரியான அவர் எங்களுக்கு காட்டுகிற வழி அதுதான். அதனால் நம்ம தப்பு செஞ்சு அந்த இடத்துக்கு போக வேண்டாம், நாளைக்கு வந்தாலும். ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி என்கிட்ட கேட்டீங்க, இந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை எப்படி உடைக்க முடியும்? இந்த ஊடகத்தை அவங்க வச்சு பண்ணிட்டு இருக்கிறது இது உடையும். ஏன் அப்படி சொல்றேங்கன்னா, இந்த ஊடகங்கள் சொல்லுவதெல்லாம் சரிதான், இவர்கள் சொல்லுவதுதான் செய்தி என்று மக்கள் கருதுவதாக இருந்தால், எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஒரு 7-8 முறை முதலமைச்சராக இருந்திருக்கணும், இந்த ஊடகங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம். அப்படி மக்கள் நினைக்கல. இவன் செட் பண்ற நரேட்டிவ் மக்களை சில சமயம் திசை திருப்புது. ஆனால் மக்கள் தாங்கள் படுகிற துயரம் அதிகரிக்கிற போது அந்த துயரத்திற்கு காரணமானவன் யார் என்பதை பார்த்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. அதனால்தான் நாங்கள் உறுதிபட சொல்லுகிறோம், நீ எவ்வளவு தூரம் என்ன போய் பேசினாலும் இன்னைக்கு மக்கள் துயரில் இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள், நான் சொல்கிறேன், பெண் குழந்தைகள் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு பயப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில். பெண் குழந்தைகள் விட்டுருங்க, எனக்கெல்லாமே பயமாக இருக்குது, உங்களுக்கும் பயமாக இருக்கும். சென்னைக்குள்ளே ஏன்னா முதல்ல வண்டி ஓட்டிட்டு வர யாராவது வண்டியில் அடிச்சிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இறங்கி கேட்பேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், வண்டிக்கு பார்த்து ஓட்ட மாட்டேன்னு கேட்போம். இன்றைக்கி இறங்க முடியுமா? அவன் என்ன போதையில் இருக்கிறான்னு தெரியல. நீங்கள் முதல்ல குடிச்சிட்டு வருவான், ஒரு அறை விட்டிங்கன்னா கீழே விழுந்துருவான், ஏன்னா அவன் உடல் தள்ளாடிட்டு இருக்கும். இப்போ மது இல்லை, அவன் வேற என்னமோ போட்டால் பயங்கரமான ஸ்ட்ராங்காக நிற்கிறான். நாமெல்லாம் வண்டி விட்டு இறங்குறது இல்லையே, ஏதாவது பிரச்சனைனா கூட வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்குறோம். அப்போ இந்த அளவுக்கு நாடும் நாட்டு மக்களும் பயந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில், விவசாயிகள் போய் கருப்பு கொடி காட்டுகிற காலகட்டத்தில், மக்கள் வாழ்க்கையை இழந்து துடித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவர்கள் ஊடகங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் சாதித்து விட்டோம் என்று பேசிக் கொண்டிருந்தால், நீங்கள் அதனால தான் நல்லா கவனிச்சிங்கன்னா திமுகவுக்கே தெரியுது, தங்களுடைய சாதனையை நெரட்டிவாக செட் பண்ணால் மக்கள் ஓட உதைப்பாங்கன்னு தெரியுது. அதனால தான் பாரதிய ஜனதா எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனதால் அதிமுக எதிர்ப்புனே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அதைவே பேசிட்டு இருக்காங்க மீண்டும் மீண்டும். எனவே இந்த போலி பிம்பம் உடையும். கட்டாயமாக 2026 அதிமுக வெற்றி செய்தியைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிசாக கொடுக்கும். ஓகே. ஸோ நீங்கள் தொட்ட அந்த இடத்துலேருந்து என்னோட அடுத்த கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். பாஜகவுடன் கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடுவில் இந்த கூட்டணியிலிருந்து வெளியில் போனாங்க. அதற்கு பிறகு இப்போ மறுபடியும் இந்த கூட்டணி, அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தலின் பொழுதே இந்த கூட்டணி ஒரு பிரிவு வந்தது. திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட சொன்னது எனக்கு நினைவு இருக்கு, ஒரு தேனிலவு காலம் பிரிஞ்சிருக்கும், அப்புறம் அது மாதிரிலாம் ஏதோ உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இப்போது இந்த கூட்டணி தேர்தலுக்கு ஓராண்டு முன்பாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. உள்துறை அமைச்சர் வந்தார், அவர் தேர்தல் கூட்டணி அறிவிச்சார். அதற்கு பிறகு இங்கே மாநில தலைவர் மாறி முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு. இந்த கூட்டணி மேலிருந்து கீழே வரைக்கும் ஒர்க் ஆகுமா, ஜெல் ஆகுமாங்கிற ஒரு கேள்வியை எல்லோருமே வைக்கிறாங்க. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் இது பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணி கரை சேராது அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய அரசியல் அனுபவத்தில், ஏன்னா நீங்க இந்த 2 கட்சிகளையுமே எதிர்த்தும் அரசியல் செய்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஆதரித்து அரசியல் செய்யக்கூடிய சூழலில் இருக்கிறீங்க, எப்படி இதை பாக்குறீங்க? இந்த அலையன்ஸ் மக்களால் ஏற்கப்படுமா? நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் சரியாக சொல்லணும்னா கடந்த 4 ஆண்டுகளில் தான் அவங்களுடைய வளர்ச்சி இருந்தது. அந்த 4 ஆண்டுகளில் அவங்க வளர்றதுக்கு காரணம் திமுக ஆட்சி தான். பாரதிய ஜனதாவை அதிமுக வளர்த்தெடுத்ததா திமுக வளர்த்தெடுத்தான்னா உண்மையில் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா திமுக தான் பாரதிய ஜனதாவை தொடர்ந்து வளர்க்கிறது.
அதை ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணிக்கு போகிற போது ஒரு பெரிய ஏதோ தவறொன்றை அதிமுக செய்வதைப் போலவும் பாரதிய ஜனதா போல அப்படி என்றே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புவது, காங்கிரசும் திமுகவும் பொருந்துகிற கூட்டணியா? காலத்தால் வேறு வழி இல்லாமல் பொருந்தி தொலைத்து விட்ட கூட்டணி. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் பொருந்துகிற கூட்டணியா? வேறு வழியே இல்லை. இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு மொத்த இந்தியாவிலும் சேர்த்து 2 கட்சிக்கும் சேர்ந்து 5 MP என்கிற நிலைக்கு வந்துவிட்ட போது வேறு வழி இல்லாமல் சேர்ந்தே ஆக வேண்டிய நிலையில் இன்றைக்கு காங்கிரஸோடு அவர்கள் கூட்டணி போகிறார். ஆனால் அதிமுக பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா? கட்டாயம் ஜெல் ஆகும். ஏன் ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, 2 பேரும் அவங்கவுங்க கொள்கை நிலையில் மாறுபட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் இன்றைக்கு 2025 2026 அவங்களுக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து காப்பாற்றியாக வேண்டும். இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டனும் ரொம்ப தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடைசி தொண்டரும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். எனவே இந்த 2 கட்சிகளுக்கு மேலே இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் களத்திலே கடுமையான முயற்சியை செய்வார்கள். கட்டாயம் அதனால் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியோடு சேர்ந்து அது தொலைதொலைத்து போய்விட்டது. இந்த கூட்டணியோடு சேர்ந்துதான் அது இத்தனை செக்டாருக்கும் அது துரோகம் செய்கிறது. அரசு ஊழியர்களுக்கு செய்கிறது, மாணவர்களுக்கு செய்கிறது, விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது, ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்கிறது, சகல செக்டாருக்கு துரோகம் செய்யுது. எனவே அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளின் மீது அந்த கட்சிக்காரர்களே நம்பிக்கை இழந்திருக்கிற காலத்தில் இருக்கிறோம். எனவே இது ஒரு பெரிய விஷயமா இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. பிஜேபின்னு பிஜேபி எதிர்ப்பது என்பதை தன்னுடைய முழுமையான சிந்தனையை ஏற்றுக்கொண்ட சில பத்திரிகையாளர்களும் மீண்டும் மீண்டும் அதை பேசுகிறாங்க. எனவே அப்படியான முடிவுகளை மக்கள் கொடுக்கல. ஸோ அப்படியான ஒரு பரப்புரை செய்கிறவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறீங்க. இந்த அலையன்ஸை ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக டிக்ளேர் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. நிச்சயமா அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஓகே, இந்த அலையன்ஸ் இப்போ பாரதிய ஜனதா அலையன்ஸ் இல்லாமல் இருந்த பெண்ணு பேசிட்டு இருந்தாங்க. பாரதிய ஜனதா கூட போடுச்சு இல்லையா அதிமுக என்று பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பாரதிய ஜனதாவோட அலையன்ஸ் இல்லைன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க? அவங்க கட்சி பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துனா அவங்க அப்படியே நீங்கள் என்றைக்குமே அது இன்னைக்கு சில ஊடகவியல சரி வேண்டாம் விடுங்க, சில பத்திரிகையாளரோட உடல் மொழியெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்புனா அப்படி வருது. என்னமோ நாங்களாம் தெருவில் கிடக்கிறோம், நாங்கள் தெருவில் மக்களோட கிளைகளில் போய் வேலை செய்கிறோம், பொதுக்கூட்டங்களில் மேடையேறி பிடிக்கிறோம், இப்போ காவல்துறையோடு சண்டை போடுறோம், அங்கிருந்து எடுக்கிற எங்களுடைய அறிவை கொண்டு வந்து தான் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம். பத்திரிகையாளரும் சில பேர் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் எந்த அனுபவம் இல்லாமல் அவனா ஒன்று கட் பண்ணி தூங்கிட்டு இருந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அதையே பேசிகிட்டு இருக்கிறவன்லாம் இன்றைக்கி பிஜேபியோடு விட்டார் என்றால் முடிஞ்சிச்சு. அதிமுகவை பிஜேபி தின்று விடும். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்னென்னா 2021 அமித்ஷா விட்டார், 60 தொகுதிகளை பெறப்போகிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும், மாட்டிக்கொண்டதான இப்படிலாம் தேர்தல் கூட்டணி முடிஞ்சோன்னு 19 தொகுதி அவர்களும் கையெழுத்திட்டார்கள், நாங்களும் கையெழுத்திட்டோம். தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். மக்கள் 75 இடங்களிலே அதிமுக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்தார்கள். அமித்ஷாலாம் ஒன்றும் ஆகலையே. நான் திருப்பி கேட்கறது என்ன தெரியுங்களா? ஒரே ஒருத்தர் இந்த திமுக கூட்டணி கட்சிக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் திமுக செய்கிற தப்புகளை சுற்றி காட்டி பேசினார். ஸ்டாலின் செய்கிறது தப்பு, உதயநிதி செய்கிறது தப்பு, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு மக்கள் விரோத செயல்பாடுகள் நடந்திருக்குன்னு ஒரே ஒருத்தர் பேசினார். யாரும் சொல்ல முடியுமா உங்களால்? வேல்முருகன் சொல்கிறீங்களா? வேல்முருகனும் பேசுகிறாரு, அவர் சட்டமன்றங்களில் பேசுகிறார், அவர் தனித்தனி கூட்டணிக்குள்ளாரியா? ஆமாங்க, கூட்டணி கட்சிகளில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசினார். ஓ, யாரு? ஆதவர்ஜுன். ஓகே, ஆதவர்ஜுனை கட்சி விட்டு நீக்கியது யார்? ஓகே, ஸ்டாலின் தான், திமுக தான். விடுதலை சிறுத்தைகளின் ஆதவர்ஜுன் அவர்களை இப்ப விடுதலை சிறுத்தைகளை சாப்பிட்ட கட்சி திமுக என்பது வெளிப்படையா தெரியுதா தெரியல உங்களுக்கு? அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர், விடுதலை சிறுத்தைகளை வளர்க்க வேண்டும், அண்ணன் திருமாவளவன் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டும், அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க செய்ய வேண்டும் என்று விரும்பிய ஒருவரை திமுக அந்த கட்சியில இருந்து நீக்குகிறது என்றால், இவன் நம்மை பார்த்து சொல்லுகிறான் பாரதிய ஜனதா விட்டது என்றால் எல்லா கட்சிக்குள்ளும் உள்ளே பூந்து கட்சியை உடைத்து விடுங்கிறான். உன் கட்சியே போயிடுச்சே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் நியாயமாக அவர் சிந்திக்கிற முடிவை எடுக்கிற நிலை இன்றைக்கு கட்சிக்குள்ள இருக்கிறதா? எவ்வளவு பெரிய புற அழுத்தத்தை இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுகிறவர்களை வச்சுட்டு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல, அவர் வெளிப்படையாவே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதிமுக கூட போலான்னு நினைக்கிறோம், அந்த பாஜக இருக்கிறதுனால பாஜக பாமக இருக்கக்கூடிய இடத்தில் எங்களால் போக முடியாது. அது அண்ணனோட கொள்கை நிலைப்பாடு, நான் அதை மதிக்கிறேன். அவர் சொல்லுகிற விஷயத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லாத சமயத்திலும் கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தார் என்று சொன்னால், இதுக்கு விட முடியாது என்று சொல்லி ஆதவர்ஜுனா அவர்களை இந்த கட்சியிலே வைத்திருக்கவே முடியாது என்று சொல்லி முடிவெடுத்தவர்கள் திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்டு விட்ட விசிகாவின் தலைவர்கள் தான். ஆனால் திருமாவளவன் அவர்களே அதில் உண்மையிலேயே நான் பார்க்கிற ஸ்ட்ரகிள் அவருக்கு இருக்கு உள்ள, அவர்னால் அதை அவர் நிற்கிறார். எனவே நீ பேசலாமா பிஜேபி வந்தா தின்னு ஓடும் கட்சி? இல்ல, கரெக்ட் தான். விசிகாக்குள்ளாரே 2 அணிகளாக விசிகா
திமுக விசிக அப்படின்னு சொல்லி ஒரு அணி இருக்கிறதா எல்லா கட்சிக்குள்ளயும் இருக்கு. கூட்டணி கட்சிக்குள்ள நீங்க மதிமுக விடுங்க, மதிமுக அதுக்கு ஒரு தனித்து தன்மையோடு தான் நிற்கிறது. அது அது சில முடிவுகள் தவறான முடிவுகள் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டாலும் கூட அது உண்மையில நான் பார்க்கறது மதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்கள் இன்றைக்கு வரைக்கும் திமுகவோடு செல்லாது. சரிதாங்களா? திமுகவுக்குள்ள மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கு. திமுக காரர்களும் அவங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு இது இருக்கு. எனவே அவங்க அப்படியே இருந்துட்டு இருக்காங்க அந்த தலைமை. மற்ற எல்லா கட்சிக்குள்ளும் ஒரு அணியை திமுக உருவாக்கி இருக்கு. எல்லா கட்சிகளும் இருக்கு, சிபிஐக்குள்ள இருக்கு, இது அதிமுக கூட்டணி கட்சிகள் இந்த அபகரிக்கிற வேலையை என்னைக்கும் செய்ததில்லைன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், நினைவில் கட்டாயம் அதிமுக செய்யாது. இன்னும் நான் உங்களுக்கு ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். கூட்டணியிலே ஒரு கட்சி இருக்கிற போது அந்த கட்சியை கட்டாயப்படுத்துவதும் அதிமுக செய்ததில்லை. அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இன்னொரு கட்சியை உருவாக்கி அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவருக்கு நெருக்கடி கொடுக்கிற வேலையை அதிமுக ஒரு நாளும் செய்ததில்லை. இதெல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியில் நடக்கிறது. எனவே இதெல்லாம் அறத்திற்கு அப்பாற்பட்டு நடந்து கொண்டு இருக்கிற வேலைகள். இப்போ இதனால் நான் உறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் அமைத்திருக்கிற கூட்டணி என்பது அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து தேவையில்லை. கட்டாயம் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பது இவர்கள் எடுத்த சர்வேகள் எல்லாம் பெண்ணால் எழுதி கொடுக்கப்பட்ட பிறகுதான் இவர்கள் இவ்வளவு பதட்டம் அடைகிறார்கள். ஓகே, பார்ப்போம். ஓகே, இன்னொரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சி 4 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்னும் சில மாதங்களில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் அவருடைய இந்த ஒரு 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தை ஒரு மதிப்பீடு செய்யணும்னா எப்படி மதிப்பீடு செய்வீங்க? ஏன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அவரை அனைவரும் வாஞ்சையாக அன்போடு அப்பா அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லி அவரே சொல்றாரு. சரி, ஸோ நீங்கள் அப்பாவுக்கு என்ன மதிப்பெண் போடுவீங்க? ஐயோ, எங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவர் இடதுசாரி இயக்கங்களிலேயே வாழ்ந்து அவர் அப்படி இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடதுசாரியாகவே தன்னை உணர்கிறவர். அதனால யாருக்குமே இன்னொரு அப்பா இருக்க முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புறேன். அது தப்பா போகும். அது அப்பான்னு சொன்னால் அது தப்பா போகும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அதான் சொன்னால் நீங்கள் போடுவீங்கன்னா நான் சொல்கிறேன். இல்லை, காலம் தனக்கு பிறந்த குழந்தை தன்னை அப்பா என்று அழைக்கும் இல்லைங்களா? எந்த மனிதனுக்கும் தனக்கு பிறந்த குழந்தை தன்னுடைய குழந்தையே இல்லை என்று சொன்ன தலைவர், தன்னுடைய மகள் தன்னை அப்பா என்று அழைத்துவிடக்கூடாது என்று சொன்ன தலைவரினுடைய மகன் நாடெல்லாம் தன்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று விரும்புகிற இடத்திலே காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் அவர்களை பார்த்து அவர்களே வெட்கப்பட்டு கொள்ளுகிற அளவிற்கு காலம் ஒரு கண்ணாடியாக மாறி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே அவருடைய ஆட்சியை கணிக்கும் போது கல்யாண சுந்தரம் திமுக இருக்காரு, எப்போவுமே திமுகவை எதிர்த்தவர், எனவே நெகட்டிவாக தான் சொல்லுவார் என்று பல பேரும் நினைப்பாங்க. ஆனால் நான் அதோடு நிற்கலை. நான் ஒரு செய்தி சொல்கிறேன். இவருடைய ஆட்சி காலம் தமிழக வரலாற்றில் இருண்ட காலம். என்ன காரணம்னா பல காரணங்கள் இருக்கிறது. நிர்வாக திறமை இல்லை, 10 லட்சம் கோடி கடனுக்கு கொண்டு வந்தாச்சு, மாநிலம் திவாலாகிற நிலைக்கு போயிட்டுருக்கு, மக்கள் நலத்திட்டங்கள் அத்தனையுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இத்தனையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையால் இவர் இந்த மக்களால் இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்தும் வெறுக்கப்படுவார் என்று சொன்னால் அது இவர்கள் திட்டமிட்டே தமிழ்நாட்டிற்குள் அனுமதித்திருக்கிற இந்த போதை கலாச்சாரம். இந்த அளவிற்கு நீங்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை தமிழ்நாடு வரலாறு இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை. மாதம் 2 நடக்குது. இந்த பல்லாவரத்தில் ஒரு 4 நாய்கள் சேர்ந்து 13 வயது குழந்தையை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறான். அவனை கைது பண்ணிட்டு வர்றான். அவன் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வருகிற போது அப்படியே சிரிச்சிட்டு துள்ளி குதிச்சு அவன் வருகிற காட்சியை படமாக போட்டு பாலிமர் தொலைக்காட்சி அதை எடுத்து போட்டிருந்தான். என்ன இப்படி சிரிச்சிட்டு வரீங்களாடா? அந்த அளவுக்கு தான் காவல்துறை ஹேண்டில் பண்ணுது. இதையே கஞ்சா ஆன்லைன் விற்பனை இன்னைக்கு வீட்டுக்கே கொண்டு டோர் டெலிவரி பண்ணுறாங்க கஞ்சா. நான் பார்க்குறோம், நம்மளே அந்த காணொலிகளும் வெளியே வந்தது. நான் அதையெல்லாம் தாண்டி சொல்லுகிறேன், இந்த சிரிஞ்ச் ஏற்றிக்கிறது, சிந்தட்டிக் ட்ரக்குகளை பயன்படுத்துறது, அதாவது ஸ்டாலின் ஆட்சி அடுத்த 6 மாதத்தில் முடிந்து போய்விடும். திமுகவின் வரலாறு சீக்கிரம் முடிந்து போய்விடும். ஆனால் இதுக்கு அடிக்ட் ஆகிற இந்த இளைஞன் இருக்கிறான் இல்லையா, இவனால் இந்த சமூகத்திற்குள் ஏற்பட போகிற தாக்கம் இருக்கிறது இல்லையா, இந்த தாக்கம் முடிந்து போக அரை நூற்றாண்டு காலம் பிடிக்கும். இவன் கொலைகாரனாக மாறுவான், இவன் கொள்ளைக்காரனாக மாறுவான், இவன் பல பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிப்பான், இவன் பல குடும்பங்களை நாசப்படுத்துவான், இவன் தன்னைத்தானே அழிச்சுக்குவான், இவன் தன் குடும்பத்தை அழிப்பான், இந்த நாட்டினுடைய உற்பத்தி உட்பட அத்தனையும் சரியும், ஒட்டுமொத்த ஜிடிபியும் குறையும், சகல விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படியான கட்டற்ற போதைப்பொருள் கலாச்சாரத்தை எந்த விதமான துளி கண்டிப்பும் இல்லாமல் திறந்து விட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி என்கிறது இந்த நாட்டிற்கு கிடைத்த ஒரு சாபக்கேடு. இது 4 ஆண்டு 4.5 ஆண்டுகள் முடித்து விட்டார்கள் என்கிற போது நமக்கு பரவாயில்லை, இன்னொரு 6 மாத காலத்திற்குள்ளே இது தொலைந்தால் சரி என்கிற சிந்தனைக்கு எல்லா மக்களும் வந்ததுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். கஞ்சா இல்லாத தெரு தமிழ்நாட்டில் இல்லை. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி காலம் என்பது மிக 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 மோசமானது. நாங்கள் கருணாநிதியை விட மோசமான ஆட்சியாளர் இல்லை என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் எங்கள் கருத்தை ஸ்டாலின் மாற்றி இருக்கிறார். அவரை விடவும் மோசமாக ஆட்சி செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அதையும் தாண்டி நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு சாதனை இவங்க செஞ்ச சாதனை அப்படின்னு சொன்னால்
மகளிருக்கான தகுதியை அதிகப்படுத்தி இருக்கிறார். இந்த தகுதியுள்ள மகளிரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறார். என்னதான் தகுதினா 1000 ரூபா நாங்கள் கொடுக்கறதுக்கு தகுதி வேணும்னாங்க வந்தோன்னே இல்லைங்களா. முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபா. 2 வருஷம் ஒன்றுமே கொடுக்கல. அப்புறம் கொடுக்குன்னு கேட்டு நாங்கள்லாம் போராடின பிறகு கொடுக்குறோம்ட்டு வந்தவங்க தகுதியுள்ள மகளிருக்கு. அது என்னையா தகுதின்னு கேட்டோம். அவங்களுக்கு வந்து வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, வண்டி இருக்கக்கூடாது, வேலை இருக்கக்கூடாது, கணவர் இருக்கக்கூடாது, அப்போ கட்டின சேலை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, சாப்பிட்றதே 3 வேளை சாப்பிட, இப்படியெல்லாம் கட்டணம் போட்டான். இப்படியெல்லாம் போட்டு வடித்து எடுத்த பிறகு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டோம். 1 கோடி பேர் இருக்கிறாங்க கொடுக்குறோம்னு. இப்போ அதே அரசு சொல்லுகிறது இன்னும் 50 லட்சம் பேருக்கு சேர்த்து கொடுக்க போகிறோம். எனவே இந்த தகுதி இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. கொஞ்சம் நஞ்ச சொத்துக்கிட்டு வச்சிருந்தவனும் இழந்து இந்த தகுதியுடைய மகளிராக மாறிவிட்ட காரணத்தால் இந்த எண்ணிக்கையை ஸ்டாலின் அரசு இப்பொழுது அதிகப்படுத்துகிறது. இதுதான் நடந்திருக்கு. ஓகே, உங்களுடைய விமர்சனங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கம் இதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் களத்துக்கு போய் மக்களிடம் பேசும்போது உண்மையாகவே மக்களிடம் இந்த கோபமும் ஆதங்கமும் இருக்கிறதா? ஒரு பொதுவாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது உங்களுக்கே தெரியும். 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிற ஒரு அரசின் மேல் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அல்லது சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு கோபம் இருக்கிறது பார்க்குறோம். ஆனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மக்களிடம் இது பெருசாக போய் சேரலை. சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது, செய்தி விவாதங்களில் விவாதிக்கப்படுகிறது. அதை தாண்டி களத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. 1000 ரூபாய் கிடைக்குது. நீங்கள் சொன்ன அதே 1000 ரூபாயை பாசிட்டிவாக 1000 ரூபாய் கிடைக்குது. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கிடைக்குது. நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சிந்தட்டிக் ட்ரக்கு, டாஸ்மாகில் நடந்த பல 1000 கோடி ஊழல், இந்த ரத்தீஷ் 350 கோடிக்கு வீடு கட்டுறாரு, இது எதையுமே பொதுமக்கள் ஒரு பிரச்சனையாக உணரவில்லை என்ற ஒரு தரப்பும் ஒரு பக்கம் வைக்கப்படுது. நீங்கள் களத்திலேயே இருக்கிறவர், அதனால கேட்குறேன். இல்லைங்க, மிகப்பெரிய கோபம் மக்களிடம் இருக்கிறது. நீங்க வந்து மௌனமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த கட்சியும் சாராத மக்களே நான் சொல்றேன், நான் கட்சிக்காரங்க எல்லாம் சொல்ல, எந்த கட்சியும் சாராத மக்களே மிகப்பெரிய அளவிலே வருத்தத்திலே இருக்காங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஏன் நீங்க இவ்வளவு எதுக்கு எடுத்துக்கிறீங்க? திமுகவினுடைய மரியாதைக்குரிய தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசிய மேடையிலேயே ஒரு அம்மா போய் சொன்னாங்களே, இந்த 1000 ரூபாய் வச்சு நாங்க என்னையா பண்றது, எப்படி பாட்டி ஏதோ மிரட்டினாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரு திருப்பி அதை வந்து உனக்கு என்ன தெரியும், நான் கணக்கு சொல்றோம்னு வழக்கம் போல டிபேட் மாதிரி ஆக்கிட்டாரு. அது ஒரு கதை, அது தனி கதை. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன மக்களுக்கு கோபம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேங்க. 1000 ரூபாய் நீ கொடுக்குறேன்னு சொல்றேன், ஆனால் அந்த மக்களிடமிருந்து நீ பறித்து கொண்டது எவ்வளவு? நீங்க கரண்ட் பில்ல இருந்து, சொத்து வரியிலிருந்து, கழிவுநீர் வெளியேற்ற வரியிலிருந்து, காலியிட வரியிலிருந்து, குடிசைக்கு வரி போட்ட அரசை பார்த்துருக்கீங்களா இந்தியாவில்? குடிசைக்கு வரி, தமிழ்நாட்டில் கான்கிரீட் கட்டடமே இல்லை, குடிசைக்கு வரி. அப்ப அவனுக்கு கோபம் பட மாட்டானா? எனக்கு தெரியலையே, புரியல எனக்கு. மக்கள் கோபமே இல்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்றானே. எப்படி 1000 MSME மூடி இருக்குதுங்க, சிறு குறு தொழில்கள். நீங்க ஏழை மக்களை மட்டும் இல்லை, நடுத்தர மக்களை பற்றி சொல்றேன். 1000 MSME மூடி இருக்கு. அப்படின்னு நீங்க சிறு குறு தொழில் செய்ய வந்த அத்தனை பேர் கம்பெனி மூடிட்டு போயிட்டான் உன்னுடைய ஆட்சி காலத்துல. கோபம் இல்லையா மக்களிட? நீங்க இறங்கி மட்டும் கேட்டு பாருங்க, ஒளி வாங்கி வச்சு பாருங்க, அப்படி கரிச்சு கொட்டுறாங்க. நீங்க தமிழ்நாட்டின் வரலாற்றில் இத்தனை வருஷமா ராஜவேல் நாகராஜன், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பார்க்கிறீர்கள். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களின் கூர்ந்து கவனிக்கிற இடத்துல இருக்கிறீர்கள். ஒரு சீஃப் செக்ரட்டரியை நிற்க வச்சு, நீங்கள்லாம் ஒரு ஆட்சியாளர்களாயா, இந்த மழை வெள்ளத்துக்குள்ள சாப்பிடாம இத்தனை நாள் உட்காந்துட்டு இருந்தோம்யா, எங்கேயா போனீங்க அன்னைக்குன்னு பொதுமக்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்களா? என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? கவுன்சிலர் எம்எல்ஏயும் கூட கேட்பாங்க. சீஃப் செக்ரட்டரியை இவங்க ஆட்சி காலம் தான். சகல விதத்திலும் இவங்க தோத்து போன ஆட்சியை நடத்துகிறார்கள். எனவே மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய கவலையிலே இருக்கிறார்கள். இது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலே இவங்க பெரிய அளவில் காலி ஆயிருந்திருக்கணும். அது வந்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா மோடி அவர்களினுடைய ஆட்சி, அவருடைய ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க கரெக்டாக பயன்படுத்துகிறான். அதிமுக நாங்கள் தனியாக, பாரதிய ஜனதா தனியாக, அவங்க கூட பாமக, இப்படி ஒரு கூட்டணி அமைக்கிற போது மக்கள் தங்கள் கோபத்தை காட்டினார்கள். ஆனால் அந்த கோபத்தினுடைய தன்மை பிரிஞ்சு போயிடுச்சு. ஓகே, அப்போ அதனால் வந்து இவங்க மீண்டும் வென்றதாகத்தான் அது மறுபடியும் வருது. எண்ணிக்கையில் வென்றுட்டாங்களே ஒழிய மக்களின் மனங்களை இவங்க வெல்லலை. 21 வாங்கினதை விட குறைவான வாக்குகளை வாங்கி வச்சிருக்காங்க. சதவிகிதம் பெருமளவு குறைஞ்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் 26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இங்கே என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சோ 24ல், அதை விட 100 மடங்கு அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி உன்னுடைய கவர்மெண்ட் மேலே இருக்கு. அப்போ எப்படி தீர்ப்பு வரும் என்பதை நான் உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். எனவே கட்டாயமாக நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நாடகம் போடு, எத்தனை டிவிக்காரனை விலைக்கு வாங்கு, எத்தனை சோக்காடு நடுநீராக வாங்கி வச்சு உங்கள் மவுத் பீஸாக பயன்படுத்து, எல்லா கட்சிக்குள்ளேயும் இணைச்சிட்டு எங்கள் கூட்டணி இதுதான் என்ன வேணா நீ தரிதத்தம் போடு, இந்த தடவை ஓட்டு உனக்கு இல்லை. ஒரு கர்ப்பிணி பெண்ணை காவலர் ஒருவர் தாக்கக்கூடிய ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு காவல்துறை அல்லது காவல்துறையினுடைய அத்துமீறல், வெளியில் ரவுடிகள் அத்துமீறினா காவல்துறை கிட்ட போகலாம். ஆனால் காவல்துறை அத்துமீறல் என்பதே ஒரு பெரிய டிஸ்கஷனாகவும் டிபேட்டாகவும் இருக்கு. காவல்துறை மிக மிக பெரிய அளவில் சீரழிந்து கிடக்கிறது இவங்களுடைய ஆட்சி காலத்தில். நீங்கள் சாத்தான்குள படுகொலைகள் குறித்து சொன்னீங்க. சாத்தான்குள படுகொலைகளில் அதில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கரெக்டாக. இந்த போன மாதம் கூட அவங்க வந்து பெயிலுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க, பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு.
அந்த அளவுக்கு வலுவான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னும் வெளிவர முடியாமல் அவர்கள் உள்ள உட்காந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு அங்கே சாத்தான்குளத்தில் நடந்ததை சுட்டிக்காட்டிய ஊடகங்களுக்கும் நான் சேர்த்தே கேட்கிறேன், எவ்வளவு லாக்அப் டெத் நடந்தாச்சு? நிறைய நடந்திருக்கு. நீங்க ஒரு பையன்லாம் அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் எல்லாம் வீடியோவாவே எடுத்து வெளியே போட்டார். சட்டமன்றத்திலேயே பொய் பேசினார் முதலமைச்சர். கமிஷனர் வந்து பொய்யான தகவலை கொடுத்து சட்டமன்றத்திலே என்கிற அந்த பையனுடைய மரணம். இது காவல்துறையினுடைய செயல்பாட்டிற்கு இவர்கள் வந்த கொஞ்ச காலத்திலேயே நடந்த ஒரு இது. அதே மாதிரி காவல்துறையினர் அடி வாங்கி பார்த்துருக்குமா? காவல்துறையினர் அடிச்சு பார்க்கறாத ஒரு பெரிய கொடுமை நடந்துட்டு இருந்தா, கஞ்சா குடிச்சவன் காவல்துறை அதிகாரிகளை அடிச்சு துரட்டு ஓட விடுறான். பார்த்தோமா இல்லையா அந்த காட்சியை? காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டு பார்த்துருக்கீங்களா? நான் இது ஒரு விவாதத்தில் கேட்டுட்டேன். உடனே பெண் அடுத்த நாள் தேடி இருக்கு. இப்படி கேட்டானே அடுத்த நாள் எங்கிட்ட சொல்றாங்க இன்னொரு விவாதத்துல, வீரப்பன் தாக்கலையா? எங்க போய் கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. எனக்கு வந்து யோசிச்சு சிரிப்பா. சௌரி சௌராலையும் கூட தான் தாக்குதல் நடந்துச்சு காந்தி காலத்துல. என்ன வீரப்பன் தாக்கிய காலத்துக்கு பிறகு இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன, காவல்துறையினோட ஃபோர்ஸ் என்ன, மதுரையில போய் காவல் நிலையத்தை அடித்து உடைக்கிறான். அடிச்சு கம்ப்யூட்டர் செதறடிச்சிட்டானுங்க. இவனுக்கு ஒரு போட்டோ வெளியே வரலீங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர் போகிறார், அவரை கைது பண்ணிட்டார். சொந்த தொகுதிக்குள்ள அவர் போய் அவரோட போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க செய்தி கேள்விப்பட்டு போறாரு. அடி வட்டுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த எல்லாம் விஷயங்கள் வெளிவந்தவர் தான் போறாரு. அவரை கைது பண்ணிட்டா. ஒரு போட்டோ வெளிவர விடல. காவல் நிலையமே நாசம் பண்ணிட்டானுங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இது காவல்துறை தானே அடி வாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 23 வயது காவல்துறை எஸ்ஐ, ஒரு பெண் காவலர் திமுக கூட்டத்திலே கலந்து கொள்கிறார். கனிமொழி அவர்கள் கலந்து கொள்கிற கூட்டம். 2 திமுக காரன் பொறுப்பாளர், அவங்களுக்கு போலீஸ் அதிகாரி யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ்க்கு பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு நின்று அழுகுது. ரோட்ல நின்று அந்த பொண்ணு அழுகுது. ஒரு நடவடிக்கையும் இல்லை. அடுத்த நாள் எதிர்க்கட்சி தலைவர் தொலைச்சே போடுவார் அவருடைய அறிக்கை. பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன்னா நாட்டில் பெண்களுக்கு என்னையா பாதுகாப்பு இருக்குன்னா அடுத்த நாள் கைது பண்ணா. அந்த கேஸ் என்ன தெரியுங்களா? கடைசியாக சுமூகமாக வாபஸ். அவங்களுக்கு அதான் நிலைமை. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய பிஏ அவர் வந்து சாலையில் வந்து போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த காவலரை மக்கள் முன்னிலையில் சாலையில வச்சு கன்னத்தில் அரைஞ்சார். வழக்கு கொடுத்தாங்க. அரை மணி நேரத்தில் வழக்கு வாபஸ். கருணாநிதி என்கிற எம்எல்ஏ, பல்லாவரம் எம்எல்ஏ, அவருடைய மகன், அவர் ஒரு குழந்தையை ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டில் வேலைக்காரியாக வைத்து சிகரெட்டிலே சுட்டு இருக்கிறான். கத்தியை வைத்து அவர்களை காயப்படுத்தி இருக்கிறான். அந்த பெண்ணை சொல்லுன்னா கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறான். சோறு போடாமல் அடித்திருக்கிறான். அந்த பெண் தப்பித்து போகிறாள். தப்பித்து போய் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண், அவள் காவல் நிலையத்துக்கு போகிறாள். காவல் நிலையத்தில் வழக்கு எடுக்கல, எஃப்ஐஆர் போடல. அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு போராடி எல்லா இயக்கங்களும் பேசி எல்லாரும் எழுதி சமூக வலைதளங்களிலே பிரச்சனை பண்ண பிறகு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறா. இன்னைக்கு அந்த வழக்கு என்னாச்சு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 10 வயது பெண் குழந்தை அண்ணா நகர்ல பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறாள். அந்த குழந்தை வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்தை சார்ந்த குழந்தை. அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா பெண் காவல்துறை அதிகாரி அவர்களே அடித்து, யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவன்னு அடிச்சு துரத்தி விடுறாங்க. நீதிமன்றம் சூமோட்டோவா எடுக்குது வழக்க. இந்த அதிகாரிக விசாரிச்சாங்கன்னு சொன்னா இதுல எங்கேயா நீதி வரும் சொல்லிட்டு சிபிஐக்கு விசாரிக்க உத்தரவு போட்டுருச்சு உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுறாரு ஸ்டாலின் தடை கேட்டு. சிபிஐ வேண்டாம், நாங்களே விசாரிக்கிறோம். ஏன் உனக்கு அவ்வளவு பதட்டம்? ஏன் பதட்டம்? சிபிஐ விசாரிச்சு என்ன ஆயிரும்? எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இல்ல, அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்னன்னா பொள்ளாச்சி வழக்கு வந்து சிபிஐயிடம் அதிமுக கொடுத்துச்சு. சிபிசிஐடி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனாலதான் சிபிஐ. இவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்க. அதாவதுங்க, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையில குற்றம் சாட்டப்பட்டிருப்பவரே ஆளுங்கட்சியை சார்ந்தவர் என்கிற போது கட்சியின் மீதே குற்றச்சாட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்காரர்கள் தங்களை உண்மையானவர்கள் என்று எப்படி நிரூபிப்பது? என் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் வச்சு நானே விசாரிச்சு நான் உத்தமன் சொல்லிக்கிறதா? அவங்க தொடர்பு இல்லாத ஒரு அமைப்பிடம் ஒப்படைப்பு. அதுதானே அறம். அதைத்தான் அதிமுக செஞ்சது. அந்த அறம் சார்ந்த செயலை நீ ஏன் செய்யலின்னு கேட்டா, நீங்க அப்படி செஞ்சது உங்களுக்கு சிபிசிஐடி மேல் நம்பிக்கை இல்லை. சிபிசிஐடி மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை சாமி, அது எங்க கண்ட்ரோல் இருக்குது. புரியுதானுங்களா? இப்ப நான் இப்போ கோடிட்டு காட்டியது எல்லாமே காவல்துறையினுடைய லட்சணம். இந்த காவல்துறை தான் இன்றைக்கு கர்ப்பிணி பெண்ணை ஸ்டேஷன்ல வச்சு அடிக்குது. இல்ல, முதல்வர் சொல்றாரு, ஏன்னா அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய துறை, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ அந்த இரும்பு கரம் துரு பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஆமா. அது இந்த இரும்பு கரம்ங்கிற வார்த்தை விவசாயிகளை நோக்கி கருணாநிதி சொன்ன வார்த்தை. விவசாயிகள் போராடினால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு சொன்னதே கருணாநிதி தான். அது விவசாய போராட்டத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அவருடைய மகன் அதை எடுத்துக்கொண்டு வந்து சொன்னார். அது கருணாநிதியின் காலத்திலேயே துருப்பிடித்து போய்விட்டது.
எனவே இப்பொழுது அதை எடுத்து அந்த கரத்தை பயன்படுத்தி எல்லாம் இவர் எதுவும் செய்ய முடியாது என்பது இத்தனை நான் சொன்ன எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வந்து இன்னும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். இந்த காவல்துறையில உளவுத்துறையில் நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பத்தி நம்ம பேசுறதுக்கு விடிய கோர்ட்டுக்குள்ள ஒருத்தனை வெட்டி ரத்த வெள்ளத்தை மிதக்க விட்டு பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது நாம பார்த்திருக்கோமா? விஆர் மால்ல போதைப் பொருள் பார்ட்டி நடந்து ஒரு பையன் செத்து போனா தெரியுங்களா? சிந்தட்டிக் ட்ரக் வச்சு பார்ட்டி நடத்துறான். உளவுத்துறை என்ன சார் தூங்கிட்டு இருக்குதா? உளவுத்துறை இருக்கா சார் முதல் தமிழ்நாட்டுல? நீங்க யோசிச்சு பாருங்க. உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கா? டோட்டல் ஃபெயிலியர். இந்த அரசாங்கம் வந்து சுத்தமா நிர்வாகத்திறன்ல வந்து 0 கூட இல்லை, இது மைனஸ்ல போன ஒரு மோசம். டோட்டல் ஃபெயிலியர், முடிஞ்சு போனது. எனவே அவர் இந்த காவல்துறை அதிகாரிகளும் அவர்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்ப்பிணி பெண்களை அடிப்பார்கள். கற்பழிப்பு குற்றவாளி மீது தோல் மேல் கை போட்டு அவனை சிரிக்க கூட்டு கொண்டு போவார்கள். இதை வந்தான் பாருங்க குற்றவாளி, அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி ஜெயிலிருந்து வரும்போது எப்படி வர்றான்? அவன் ஏதோ நான் முதல் நினைச்சது அரசியல் தலைவர் வர்றாரு போல. ஏன்னா இவெல்லாம் கையா காலில் உடச்செல்லாம் காட்டினாங்களா? நான் வருகிற போது ஸ்ட்ரெச்சரில் வருவான்னு நினைச்சேன். அவன் எல்லாத்துக்கும் வணங்க வச்சுட்டு அப்படி சந்தோஷமா வர்றான். நமக்கு பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. அந்த லட்சணம் தான் இவங்க இன்றைக்கு குற்றவாளிகளை அணுகிற விதம். எனவே காவல்துறை அதிகாரிகளை நான் குறை சொல்ல மாட்டேன், உளவுத்துறை அதிகாரிகளை குறை சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதிமுக ஆட்சியில் நல்லா இருந்த காவலர்கள் உளவுத்துறை திடீர்னுலாம் ஒன்றும் திறமை இல்லாதவங்கள மாறி போக மாட்டாங்க. அவர்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்க 5 இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து உத்தரவு வருது. காவல்துறைக்கு சபரீசன் ஒன்று போடுவார், முதலமைச்சர் பக்கத்திலிருந்து ஒன்று வரும், உதயநிதி கிட்ட இருந்து ஒன்று வரும், அப்புறம் இந்த சோகால்டு கைகள் நிறைய இருக்கிறது அதுகிட்ட இருந்து காவல்துறைக்கு வரும். இந்த காவல்துறை எந்த உத்தரவு நிறைவேற்றுறதுன்னு தெரியாம ஒட்டுமொத்தமாக முடங்கி போய்விட்டது. இதெல்லாம் வந்து ரொம்ப சீரழிவு. இன்னைக்கு அந்த பெண்ணை வந்து தாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிற போது உண்மையிலேயே சொல்லுகிறேன், உன் கர்மா வேலை செய்யும், காத்து கொண்டிருங்கள் திமுக காரர்களே என்பதுதான் நாம் சொல்லுகிற பதில். என்னுடைய இறுதி கேள்வி, கடைசியாக நீங்கள் களம் கண்ட தேர்தல் 2019 பாராளுமன்ற தேர்தல். அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் 16 சட்டமன்ற தேர்தல். ஸோ சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் நினைக்கிறீங்க. அரசியல் பிடிக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிங்க. அரசியல்னாலே அதில் தேர்தல் அப்படிங்கிறது நம்ம அஃப்கோர்ஸ் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்கு போகணும், நம்மளுடைய குரல் மக்கள் குரலாக பதிவாகணுங்கிறதா எல்லோருடைய எண்ணமும். 26 பேராசிரியர் கல்யாண சுந்தரம் களம் காண்பாரா? ஏதாவது திட்டம் இருக்கிறதா? இல்லைங்க, அதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளரும் எங்களுடைய தலைவர்களும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஓகே. ஆனால் எங்களை இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே மிக வலுவாக இருக்கிற ஒரு மாவட்டம். 10 தொகுதியும் வென்றிருக்கிறோம் நாங்கள். 2021 10 தொகுதி, 10க்கு 10 அடிச்சுட்டு வந்தது எங்களுடைய மாவட்டம். அதனால் அப்படி இருக்கிற சூழல்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது அரசியலில் வராமல் போகும். ஆனால் இந்த திமுகவை புறங்காணுகிற வாய்ப்பு எனக்கு வராமல் போகவே போகாது. ஒன்று அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் மிக மகிழ்ச்சியாக நாங்கள் அதை செய்வோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையில் நாங்கள் வந்து இந்த திமுகவுக்கு எதிரான மிக வலுவான ஒரு பரப்புரையை வைப்பதற்கு என்னாலான அந்த முயற்சிகளை அந்த வேலையில் நான் செய்வேன். அதனால் அதை பற்றி இப்போ யோசிக்கிற நிலையில் நீங்கள் அநேகமாக ராஜீவுக்கு சீட்டு உறுதியாயிடுச்சுங்க செய்தி வந்தங்காட்டி இதை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி வேணால் இருக்கலாம், திமுக இப்படியான முடிவுகளை வேணால் எடுக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர் அதுக்கான முடிவுகளை எடுப்பார். அது வரைக்கும் எங்களுக்கு அப்படியான தெரியாது. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து என்னுடைய பல கேள்விகளுக்கும் ரொம்ப வெளிப்படையாக உங்களுடைய பதில்களை பதிவு செய்தீங்க. உங்களுடைய நல்ல நோக்குகள் நிறைவேற மிக்க நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.